கோவை புத்தக திருவிழா 2025 மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்கள் சன்னலோர பயணங்கள் அதில் சந்தித்ததும் சிந்தித்ததும் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். ஒரு புதிய தலைப்பு என்பதாலே கொஞ்சம் காலையிலிருந்தே சற்று படபடப்பாக இருக்கிறது. திணையை பற்றி பேசணும், ராகியை பற்றி பேசணும், கம்பை பற்றி பேசணும், குதிரவாளியை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசியிருக்கோம். பேசுகிறதுல பெரிய ஒரு நெருடல்கள் வராது. அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. நடராஜன் அவர்கள் ஒரு 15 தினங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை திட்டமிட்டு கொண்டிருக்க சமயத்தில் இந்த வருட புத்தகங்காட்சியில் நீங்கள் பேசணும், ஆனால் வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக மனதில் வந்த தலைப்பு, உண்மையிலேயே கடந்த ஆண்டில் இதே நாளில் இதே தலைப்பில் பேச வேண்டியது, எதிர்பாராத சூழலில் அதே தினத்தில் என் தாயார் தவறிவிட்டதுனால அன்றைக்கு நான் வர முடியாமல் போய்விட்டது. பத்திரிகையில் போட்டிருந்தும் நான் அதே தினத்தில் அம்மாவினுடைய மரணத்தினால் நான் வர முடியாமல் போயிட்டது. அன்றைக்கும் நான் இந்த தலைப்பு தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை பேசணும் அப்படின்னு தோணி அதை பயணங்களை குறித்து பேசலாம் என்று இந்த தலைப்பு உருவாகியது. எதுக்கு ஒரு மருத்துவனாய், ஒரு உணவை பற்றி பேசி கொண்டு இருப்பவராய், உணவு குறித்து கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவனாய் இருப்பவனுக்கு பயணம் குறித்து எதற்கு பேச வேண்டும் அப்படின்னு யோசித்து பார்த்தா நிறைய புரிதல்களை, ஒரு விசாலமான புரிதல்களை, குறிப்பாக சொல்லணும்னா புரிதல்கள் 2 விதமாக சொல்லலாம். தட்டையாக புரிந்து கொள்வது என்பது ஒரு விதம், வெர்டிக்கல் அப்ரோச்சில். அதை பக்கவாட்டில் சமூகத்தோடு சேர்ந்து புரிதல் அப்படிங்கிறது இன்னொரு வகை. அந்த ஒரு விசாலமான இந்த உலகில் பல்வேறு சமூகங்களும் ஒரு விஷயத்தை எப்படி கையாள்கின்றன என்பதை புரிதல் கொள்வதற்கு பயணங்கள் மிக மிக அத்தியாவசியமானதாக எனக்கு குழந்தை பருவத்திலிருந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பெரு நம்பிக்கையை மனதுக்குள் விதைப்பதும், நாம் அடுத்தடுத்து நகர வேண்டும், அடுத்தடுத்து நாம் இந்த விஷயத்தை தேட வேண்டும் என்கிற விஷயம் பயணங்களில் தான் தொடர்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை எனக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். உங்களை அதை தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. பயணம் என்பது முற்றிலும் வேறானது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ட்ரிப்பு வேறு, ட்ராவல் வேறு, டூர் வேறு, பில்கிரிமேஜ் வேறு. எல்லோரும் நம்ம குழப்பிக்கக்கூடாது. ட்ரிப்பும் ட்ராவலும் ஒன்று கிடையாது. ட்ரிப் அப்படின்னா நான் இங்கேருந்து போகிறேன், சென்னைக்கு போகிறேன், திரும்பி வரேன், அது ட்ரிப்பு. ட்ராவல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு வித நகர்வு, அலை மாதிரி நகர்றது தான் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு குறித்த இலக்கு வைத்து போகாமல் சில தேடல்களோடு நகர்வதை பயணம் என்று சொல்லலாம். டூர் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு குதூகலிக்கணும், ஊட்டியில் போய் கோத்தகிரியில் போயிட்டு அந்த குளிரை பார்க்கணும், கொடைக்கானலில் போய் அந்த குணா குகையை பார்த்து விட்டு திரும்பணும் அப்படிங்கிறது டூர். அதில் ஒரு இலக்கு இருக்கும், ஒரு குதூகலத்தை மனம் வைத்திருக்கும், ஒரு இயற்கையை ரசிக்கணும், இல்லை என்றால் ஒரு நல்ல காட்சிகளை பார்த்து விட்டு வரணும்னு நினைக்கிறது டூர். ஆனால் பயணங்கள் அப்படி இல்லை. பயணங்களை நாம் ஏற்படுத்தி கொள்றதுல கொஞ்சம் சுணங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இப்போது மாறி இருக்கிறோம். ட்ரிப் வச்சுக்கிறோம், டூர் வச்சுக்கிறோம், பில்கிரிமேஜ் சொல்லவே வேண்டியதில் எல்லாரும் நிறைய இடத்துல போய் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவரவர் நேசிக்கக்கூடிய இறைவனை வழிபடுவதற்காக செல்வது, அது ஒரு பில்கிரிமேஜ் டூராக இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு இலக்குகளோடு நகரக்கூடிய விஷயம். பயணங்கள் என்பது முற்றிலும் வேறான விஷயம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, நாம் வெளியே பயணிக்கும்போது அகத்தில் ஒரு பயணம் நிகழ்ந்தால் அதுதான் பயணம். நீங்கள் போயிட்டு வரும்போது எங்கேயோ ஒரு இடம் போகிறீங்க, ஒரு பயணிக்கிற ஒரு சூழலில் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது, ஒரு விஷயத்தை நகர்த்துகிறது, ஒரு வித்தியாசமான புரிதலை கொடுக்கிறது. அடடா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தையும், அப்படி ஒரு சின்ன தாக்கத்தையும், புரட்டி போடக்கூடிய சில வழிகளையும் கொடுத்தால் அது ஒரு பயணம் என்று சொல்லலாம். அது சார்ந்து அடுத்து நீங்கள் பயணிக்கக்கூடிய, இல்லை என்றால் நீங்கள் நகரக்கூடிய இடத்துல அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கம் செய்தால் அது ஒரு பயணம். அப்படி பயணிப்பதற்கு நம்ம தயங்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. அந்த அடிப்படையில் இயல்பாக ஒரு பயணம் நிறைய இடத்துல எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது.
நிறைய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறேன், இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு. சிறு வயதில் யோசிச்சு பார்த்தா நம்மெல்லாம் பள்ளி காலத்தில் படிக்கும்போது பயணம்னா, எனக்கெல்லாம் நான் பாளையங்கோட்டையில் இருந்தேன், அப்போ பயணம் அப்படி டூர் அப்படின்னா குற்றாலம் கூட்டு போவாங்க, கன்னியாகுமரி கூட்டு போவாங்க. இது ரெண்டு தான் எங்களுக்கு டூர். அப்படி எப்படி இருக்கும் அந்த டூரு? எல்லோரும் வரிசையாக ரெண்டு ரெண்டாக நெல், கையை பிடிச்சிக்கோ, அங்கே பாரு அதுதான் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை, எல்லோரும் எழுதி பார்த்துட்டியா அப்படின்னோடனே எல்லோரும் கையெழுத்து பார்த்துட்டு அப்புறம் போட்டில் கூட்டு போவாங்களா, கூட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் மனசுலேயும் இதை வச்சு ஒரு இன்ப சுற்றுலா கட்டுரை எழுத சொல்லுவாங்களே, அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற வழியோடையே வீட்டுக்கு வர்றது அன்றைய காலத்து ஒரு டூராக இருந்துச்சு. அப்படி தான் சிறு வயதில் குத்தாலம் போனப்பவும் சரி, கன்னியாகுமரி போனப்பவும் சரி, அதுதான் டூர். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் கிடைத்த சின்ன சின்ன பயணங்களை நான் எண்ணி பார்க்குறேன். அந்த பயணங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை எனக்குள் விதைத்தது, பயணிக்கணுங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தா, முதல்ல மனசில் இந்த பேசணும் அப்படிங்கிறப்ப முதல்ல யோசித்தது இந்த பயணம் என்கிற விதையை என் மனதில் விதைத்தது எங்கள் அம்மா. என்னுடைய அம்மா தான் நான் திரும்ப திரும்ப நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம், இன்றைக்கி நிறைய பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான முதல் வித்தை கொடுத்தது அம்மா தான். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கவுட்டில் இருக்கேன் நான், சாரணர் படை அப்படிம்பாங்க. அதில் இருக்கும்போது இந்த கேம்புரி ஜாம்புரி அப்படின்னு நடத்துவாங்க. அது அகில இந்திய அளவில் அந்த சாரணர்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே டென்ட் அடித்து தங்க வச்சு அங்கே நிறையா ட்ரைனிங் அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் பாளையங்கோட்டையில் நான் படித்து கொண்டிருந்த பள்ளியில் சாரணர் படையில் இருக்கேன். உடனடியாக அப்போ பீகாருக்கு கூட்டு போகிற ஒரு திட்டம் வருது. பீகார் போனோம். அப்போ பீகாரில் இப்போ புத்தகையா அங்கே இல்லை, இப்போ அப்போ பீகாரில் இருந்துச்சு. பீகார் போகிறோம், ரயிலில் போகிறோம், திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு 60 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்தோடனே முதல் முறையாக 2 கையும் தூக்கி நானும் வரேன் அப்படின்னு சொன்னோம். முதல் முறையாக எங்கள் வாத்தியார் நீ கிடையாது அப்படின்ட்டார். நான் இந்த ஃப்ளாக் அப்படின்னு நல்லா கொடியாட்டிகிட்டு இருந்தேன். நிச்சயமாக நிறையா மதிப்பெண்களை பெற்றுத்தரக்கூடிய நபர். ஆனால் எங்கள் வாத்தியார் இல்லைப்பா ஒன்றெல்லாம் கூட்டு போக முடியாதுன்னார். ஏன்னா நான் இந்த பிடி கிளாஸில், அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸில் ஒரு வகுப்புக்கு கூட விளையாட போகாமல் மரத்தடியிலேயே இருந்த ஒரே மகன் நான் தான். ஏன்னா எனக்கு ஒரு கடுமையான இறைப்பு நோய் உண்டு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நுழையும் போதே ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் என்னை எந்த பிடி கிளாஸையும் உள்ளே விட்றாதீங்க, நான் மரத்தடியில் உட்காந்துக்குவேன்னு சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு மரத்தடியில் இருப்பேன். அது எல்லா வாத்தியாருக்கும் எனக்கு தெரியும். இவன் எப்படி டிசம்பரில் பீகாருக்கு போகிறது முடியாது அப்படின்னாங்க. எங்கள் அம்மா அந்த சாரணர் படையை நடத்த அதனுடைய பொறுப்பு ஆசிரியர்கிட்ட பள்ளிக்கே இல்லை அவனை கூட்டு போங்க, அவன் வரணுங்கிறான், நான் பொறுப்பு. அம்மா மைனஸ்லாம் போயிருங்கிறாங்க, 0 டிகிரிலாம் வருங்கிறாங்க. அவருக்கும் புதுசு வாத்தியார். அங்கே 3 டிகிரி 4 டிகிரிலாம் வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வருது. அவர் கூடுதலாக கொஞ்சம் 2-3 டிகிரியை ஏற்றி சொல்கிறாரு. இல்லை மைனஸ்லாம் வரும், உங்கள் பையனை கூட்டு போக முடியாது, அங்கே எதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. இல்லை அதெல்லாம் பார்த்துப்போம், எதாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அங்கே பெர்மிஷன் வாங்கியாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ரணகாலம் நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மாவனை நீ கொல்ல போகிற அப்படின்னு எங்கள் அப்பா விடமாட்டேன் அப்படிங்கிறான். எங்கள் அம்மா இல்லை. ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் எங்கள் அப்பா ஒரு நீளமாக ஒரு பேப்பர், அந்த பேப்பர் எப்படி தயாரிப்பாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல, நீளமாக ஒரு பேப்பரில் கணக்கு எழுதுவாங்க. 3ஆம் தேதி என்னமோ சம்பளம் வரும். அன்றைக்கி ராத்திரி அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருப்பாங்க. அப்பா எழுதுவார். அதாவது எப்படின்னா அரிசி 10 கிலோ, கோதுமை இவ்வளவு அப்படின்னு லிஸ்ட்டு போடும்போது அந்த மாத செலவு 400 ரூபாய் சம்பளம் இருக்குது அப்படின்னா வீட்டு வாடகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. வாடகை அப்போ நாங்கள் இருந்தப்போ 35 ரூபா என்னமோ வாடகை, அதில் 35 ரூபா வாடகையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே எழுதுவாங்க. கடைசி வரி என்ன இருக்குன்னா ரமேஷ் வீசிங் செலவு அப்படின்னு எழுதுவாங்க. வீட்டில் என் பேர் ரமேஷ், அதனால் ரமேஷ் வீசிங் செலவு 5 ரூபா அப்படின்னு போடுவாங்க எங்கள் அப்பா. ஏன்னா மாதம் அது வரும், மாதம் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கணும், அதுக்காக 5 ரூபான்னு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை நடக்கும். இப்படி எழுதுறீங்க 5 ரூபா, இது அக்டோபர் மாதம் 2 தடவை எழுப்பான், அப்போ 10 ரூபா வேணும், நவம்பர் மாதம் அப்படின்னு சண்டை நடக்கும். அந்தளவுக்கு நம்மலாம் ஒரு ஃபிக்ஸட் ப்ராப்பர்ட்டி வீசிங்கில். ஸோ அப்படி எழுதும்போது அப்படி ஒரு கண்டிப்பாக எப்போவும் இறைப்பிலே இருக்கிறவன் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் டிசம்பர் மாதம் அவங்க அனுப்புறது அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறம், சண்டைக்கு அப்புறம் எங்கள் அப்பா அன்றைக்கி அந்த பயணத்துக்கு மொத்தம் 400 ரூபாய் செலவு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5 ரூபா நோட்டாக அது அந்த 400 ரூபாயை நானும் எண்ணி பார்த்தேன். முதல்ல அவ்வளோ ரூபாயை பார்த்தது அன்றைக்கி தான். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவினுடைய 1 மாத சம்பளம் அதை அங்கங்கே வாங்கி புரட்டி அதை கொடுக்கலாம் அப்படின்னு. 10-15 நாட்கள் அந்த பயணம்.
இங்கேருந்து பாளையங்கோட்டையிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸில் வந்து கல்கத்தா போய் கல்கத்தாவிலேருந்து அகெயின் ராஞ்சிக்கு போய் சேர்ந்து அங்கேருந்து புத்தகையாவுக்கு போய் அப்படி போயிருந்து அங்கே அந்த குளிரில் அந்த டென்ட் அடித்து தங்கி இருந்த அந்த குளிரில் ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்கள் என்னமோ அங்கே பயிற்சி அதுக்கப்புறம் திரும்பி வந்தது. உண்மையிலே யோசித்து பார்த்தா திரும்ப திரும்ப என் மனதில் அந்த பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஒரு வலிமை என் அம்மாவுக்கு இருந்திருந்தால் என்னை அனுப்பியிருப்பாங்க. அந்த தைரியம்தான் இன்றைக்கு நான் வந்து ஒரு சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையினுடைய யூங்ஃப்ரோ அப்படின்னு ஒரு உச்சி இருக்குது. யூங்ஃப்ரோங்கிறது எப்போவுமே -10 -25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையினுடைய உச்சம். அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். அந்த -23 போய் நிற்கிறதுக்கு 45 வயசில் போய் நிற்கும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன புள்ளி ஆரம்பித்தது அநேகமாக அம்மா அன்றைக்கி 8ஆம் கிளாஸில் அனுப்பின ஒரு விஷயந்தான். அந்த மாதிரியான பயணங்கள் வந்து வெறுமனே போய் அங்கே போய் புத்தகையாக போனோம், புத்தர் இங்கே தான் வந்து ஞானம் பெற்றார், நாங்கள் போய் பார்த்தோம், அதெல்லாம் லேசாக இருந்தால் கூட ஒரு அடிப்படையில் என்ன கிடைக்குதுன்னா திரும்ப திரும்ப நம்பிக்கை கிடைக்குது. நம்மால் நிறைய இடத்துக்கு பயணிக்க முடியும், நிறைய விஷயத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து அந்த பயணத்துக்கான வித்து அன்றைக்கு தான் கிடைத்தது. நண்பர்களே, நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நாம் வந்து சிறு சிறு பயணங்களாக, இல்லை என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது வருடத்துக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முறையோ வந்து ஒரு பெரும் பயணங்களை நண்பர்களாக, உறவினர்களாக, குழுக்களாக பயணிப்பது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் சென்ற பயணங்களை கொஞ்சம் விரித்து பார்க்குறேன். எப்படிலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 42 நாடுகளுக்கு நான் பயணித்திருக்கிறேன். இந்த நாடுகளை பயணிக்கும்போது ஒவ்வொரு நாடுகளும் நிறைய பிரமிப்புகளை, நிறைய வலியை, நிறைய விஷயங்களில் ஒரு ஏக்கத்தை, என் நாடு ஏன் இப்படி இல்லை, என் நாட்டில் என்றைக்கு இப்படி வரும் அப்படிங்கிற சில ஏக்கங்களை, சில நேரத்தில் இதையெல்லாம் கற்காமல் போய்விட்டோமா, இதெல்லாம் படிச்சிருக்கலாமா அப்படிங்கிற சில கற்பிதங்களை நமக்கு கொடுக்கறது. இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்கு. மொத்தமாக அப்படி விசாலமாக இப்போ 40 நாடுகள் அப்படின்னு பார்த்துட்டாலும் அதை எப்படி பிரித்து கோர்த்து பார்க்கலாங்கும்போது எப்போவுமே முதல்ல மனசில் ஞாபகம் வருது மலை பார்த்தல்ங்கிறது நிலா பார்த்தல் மாதிரி. நிலா பார்த்தல் என்னைக்காவது மறக்குமா? சின்ன பிள்ளையில் வந்து உங்கள் அம்மா ஒக்கல்லையோ இல்லை ஒக்கல்னு சொல்லுவோம், இடுப்பில் வந்து திருநெல்வேலி பழக்கம், இது வள்ளுவரில் இருந்து சொன்ன ஒரு மொழி. ஒக்கலில் அமர்ந்து பார்த்தல். அப்பா தோளில் வச்சுப்பாங்க, அம்மா எப்பவும் ஒக்கலில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஒக்கலில் அமர்ந்து பார்த்த நிலா மனசில் எப்படி மறக்காத ஞாபகம் இருக்கும். நீங்கள்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிறு வயதில் ஒரு மகிழ்ந்த ஒரு கணங்கள் அப்படின்னு யோசிச்சா நிலா பார்த்தல் கண்டிப்பாக இருக்கும். அந்த நிலா பார்த்தல்ங்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் நிலாச்சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வச்சுருப்போம். வாரம் வளவு வீடு, எங்கள் வீடு வந்து வளவு வீடுனா குட்டி குட்டியாக வீடுகள் எல்லாம் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். 7 வீடுகள் சேர்ந்ததே வளவு வீடுமோ. அந்த 7 வீடும் சேர்ந்து ஒரு வில்வ மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து உணவு இருந்தோம். அந்த வில்வ மரத்தினுடைய அடியை நான் இன்றைக்கு வரைக்கும் 55 வயசு ஆனாலும் இப்போவும் போய் இப்போல்லாம் அந்த பாளையங்கோட்டையை தாண்டி போகிறோன்னா அந்த வில்வ மரம் இருக்கா, அந்த வில்வ மரத்து மூடு இருக்கா, போய் பார்த்துட்டு வரும். அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே அந்த இடம் ஞாபகமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து போய் வந்து அவங்கவுங்க வீட்டில் தயாரித்த உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து பரிமாறி அந்த இடத்துல பேசுகிற அந்த நிலாவை பார்த்து சோறூட்டிய காலம். குட்டி குழந்தையாக இருந்து நிலா பாருன்னு சொன்ன காலம் மறந்துருக்கலாம், ஆனால் நிலாச்சோறு சாப்பிட்ட காலம் வந்து மறக்கவே முடியாது. அப்படி நிலா பார்த்தல் எப்படி மனசுக்குள்ளே இருக்கோ அதே மாதிரி மனசில் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள் மலை பார்த்தல். மலை வந்து அப்படி இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு 15 நாள் முன்னாடி கோயம்புத்தூர் வந்தப்போ நடராஜனுடைய ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் நின்று பார்த்து நிலங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அது முன்னாடி இருக்கிற அந்த மலை அவ்வளவு பிரமிப்பாக நான் சில மணி துளிகள் அப்படியே அந்த மலையை பார்த்து கொண்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், மேற்கு தொடர்ச்சியினுடைய அந்த மலையினுடைய வடிவம். மலை பார்க்கும்போது வந்து பல விஷயம் உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், நம்ம வந்து அப்படியே மிக கடினப்பட்டு அங்கே நடந்து போய் மவுண்ட் கைலாஷ் பார்க்குறோம். இந்த கைலாஷனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது படங்கள், நான் இன்னும் வரைக்கும் கைலாஷ் போனதில்லை, ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது ஒரு சிவன் மலை, அது சிவனுடைய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய மலைன்னு பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பு இருக்கு இல்லையா? இந்த மலையினுடைய வடிவம் எப்படி இருக்கு இல்லையா? அதே ஒரு மனதை நீங்கள் பல மலைகளில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா மலைகளிலும் ஒரு சிவன் மலை தெரியும். சுவிட்சர்லாந்தில் மேட்டர்ஹான் அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது. அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மேட்டர்ஹான் மலை, அந்த மேட்டர்ஹான்றது இந்த ஒரு சாக்லேட் வரும் இல்லையா, சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஒரு சாக்லேட்லாம் அந்த பிரமிட் மாதிரி அந்த படம் போட்டிருப்பாங்க, அது மேட்டர்ஹானுடைய அந்த மலை தான், அந்த உச்சம் தான்.
அந்த சுவிட்சர்லாந்தினுடைய குளிரில் அந்த ஆல்ப்ஸ் மலையில் அந்த மேலே இருந்து பார்க்கும்போது நான் என் பையன் என் பிள்ளைலாம் அங்கே நிற்கும்போது காமிச்சு பார்த்தேன். இதை பார்த்தா ஒரு சிவன் இப்படி உட்காந்துருக்க மாதிரி, இல்லைன்னா யாரோ பத்மாசனத்தில் உட்காந்து ஒரு யோகா ஆசன பொசிஷரில் உட்கார்ந்த பிரம்மாண்டமாக தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கதை. ஸோ பார்வை தான் எல்லா மலைகளிலும் இறைவன் இருக்கிறான் என்று பார்க்கலாம். நமக்கு அது ஒரு சிவன் என்று தெரியறதுனால அதை நம்ம பார்க்குறோம். பட் எல்லா மலைகளிலும் அதே வடிவம். இதே மாதிரி கனடாவில், மேற்கு கனடாவில் ராக் மவுண்டன் அப்படிம்பாங்க. மிக மிக அழகான மலைத்தொடரில் ஒன்று மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன். ஜாஸ்பர்லேருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கும். அது வேர்ல்டு சீனிக் வியூஸ் அப்படின்னு சில சாலைகளை குறிப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவினுடைய அதனுடைய கிழக்கு கடற்கரை சாலை, நம்ம ஊரில் எப்படி ஈசிஆர் ஓஎம்ஆர்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் அப்படியே மெல்போர்ன்லேருந்து மேலே ஏறி சிட்னி பிரிஸ்பேன் வர வரைக்கும் ஒரு பெரிய சாலை இருக்குது. அதை அந்த கண்டம் கொண்டாடுகிறது எங்கள் நாட்டினுடைய மிக அழகிய சாலை என்று. அதே மாதிரி அழகுள்ள சாலை அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த மேற்கு கனடாவினுடைய ராக் மவுண்டன் தொடர் கீழே சியாட்டில் வரைக்கும், அமெரிக்காவிலிருந்து மேலே அலாஸ்கா வரைக்கும் அந்த மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடரினுடைய பாதையில் பயணிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும். அந்த ராக் மவுண்டனில் இருந்து நீங்கள் பார்த்தாலும் நிறைய சிவபெருமான் உட்கார்ந்துருக்கதை பார்க்கலாம். ஸோ பார்வை தான் வேறு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது அந்த இறைவனை அந்த மலையில் பார்க்கலாம். அப்படி மலை பார்த்தல நான் பிரமித்த ஒரு முதல் மலை எங்கள் ஊரில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பொதிகை மலை. அந்த பொதிகையை இப்பொழுதும் மறக்க முடியல. அந்த பொதிகை மலை எத்தனை நினைவுகளை மனசுக்குள்ளே கொடுத்து. கல்லூரி படிக்கிற காலத்தில் சித்த மருத்துவம் படித்து கொண்டிருந்ததுனால மூலிகைகளை தேடி அலைதல்ங்கிறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்ச காலம். என்னென்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட கூகுள் இருக்குது. டக்குன்னு இப்போ கூட ஒரு வெளிநாட்டுக்கு எங்கே இந்தோனேஷியாவில் எங்கேயோ போயிருந்தப்போ ஒரு செடி பார்த்தப்போ கரிசலாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு என்னோடய ஆப்பிள் ஃபோனை கொண்டு போய் அது பக்கத்தில் வச்சு அப்படி பார்த்தா அதில் அப்படியே கூகுள் லென்ஸில் அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட்டு, அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அந்த பொட்டானிக்கல் நேமில் அதில் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, என்ன மாலிகூல் இருக்குங்கிற வரைக்கும் ஃபோன் சொல்லிடும். அடுத்த வினாடி சொல்லிடும். அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு செடி பார்ப்பதற்காக 7 நாட்கள் பயணித்திருக்கிறோம். ஒரே ஒரு செடி, சோதி விருட்சம் என்று ஒரு செடி. அந்த செடியை கல்ப மூலிகைகளில் ஒன்றாக சொன்னாங்க. தற்செயலாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர், ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர், மரியாதைக்குரியவர், அவர்கிட்ட இது சொல்கிறார், சோதி விருட்சம் எனக்கு தெரியும், குற்றாலத்திலேருந்து மேலே போகணும், நீங்கள்லாம் தயாராக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னார். 7 மாணவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். 7 பேர், நீங்கள்லாம் வாங்க, உங்களை கூட்டி போய் காட்டுறேன். ஸோ நான் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டாக மறந்து போச்சு. அப்போது அந்த பொதிகையில் குற்றாலம் தெரியும் நமக்கெல்லாம், தடதரன்னு உள்ள குற்றாலம். அது தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போல்லாம் செண்பகாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் போக முடியாது. பயணம் போகிறதுக்கான பாதையெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நடந்து போகணும். அதுக்கப்புறம் சில ஒரு துளி வரைக்கும் தான் நீங்கள் நடந்து போகிறதுக்கும் பாதை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காணிகளினுடைய உதவியில் மலைப்பாதை வழியாகத்தான் மேலே போகணும். அப்படி போகிற வழியிலேயே அங்கே ஒரு பெரிய அந்த எஸ்டேட் ஒன்று இருக்குது. அந்த எஸ்டேட்டில் ஒரு சாதிக்கா எஸ்டேட், சாதிக்கா விளைவிக்கிற இடம், அங்கே இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் கொஞ்சம் தங்கிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து நகர்ந்து அப்படியே நகர்ந்து அந்த சோலை காடுகள்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நம்ம ஓசை காளிதாசர் பேசும்போது அந்த சோலை காடுகளை பற்றி நிறைய பேசுவார். அதுதான் மலைக்கு ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடியது. அந்த மலைக்காடுகள், அந்த புட்காடுகளை எல்லாம் தாண்டி கடைசியாக அந்த சோதி விருட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அந்த இடத்துக்கு போகிறப்ப ஒரு பையன் மட்டும் கூட வந்திருந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே, கல்லூரி மாணவர், அவருக்குன்னு உரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு சேதப்பட்டே வராரு. 7 பேரில் ஒருத்தர் மட்டும். அவர் இவன் இந்த மூலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை அதெல்லாம் கூட வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், விட்டுட்டு போகக்கூடாதுதான். இல்லை அவருக்கு எல்லாம் பிராப்தம் கிடைக்காது அப்படி இப்படின்னு வைத்தியர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நாங்களெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். புட்காடுகள்லாம் தலைக்கு மேலே உயரம் வளர்ந்துருக்க காடுகள், அதுக்குள்ளூடி தான் போனோம். இதே புல்காடுகளில் தான் நிறைய புலி இருக்குன்னு வேற சொல்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அந்த சோதி விருட்சம் பார்க்க வேண்டும் என்கிறதுலேயே மெதுவாக எங்களை அழைத்து கொண்டு கடைசியாக அந்த சோதி விருட்சத்தை பார்த்த காட்சி இப்போ வரைக்கும் மனசில் ஞாபகம் இருக்குது. அந்த சோதி விருட்சங்கிறது ஒரு மலையுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய ஒரு பெருமரம். நிலா காலத்தில், நிலவு படக்கூடிய காலத்தில் ஒட்டுமொத்த, நாங்கள் போகும்போதே மணி 7 மணி இருக்கும், இரவு 7-7:30 மணி ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட இருட்டி இருக்கக்கூடிய நேரம். அந்த இருட்டி இருக்கிறதுல நிலவினுடைய ஒளியும் சூரியன் மறையக்கூடிய ஒளியும் சேர்ந்து தகன்னு அந்த மலை, அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க. அது ஒரு மிக முக்கியமான மூலிகை, அது ஒரு அது பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும், அப்படியெல்லாம் அது பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பார்க்குறாங்க. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதே அந்த தாவரவியல் புத்தி நமக்கு இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அது என்னடா, அது என்ன பிளான்ட், அது பொட்டானிக்கலாக என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம். ஆக்சுவலாக கற்பூரம், இன்றைக்கி நம்ம கற்பூரம், நம்ம கோயிலில் கூட கற்பூரம் எல்லாமே முழுக்க கெமிக்கலில் பண்ணுறது. ஒரிஜினலாக மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேர் அவங்க சோதி விருட்சம்னு வச்சுருக்காங்க. அவர் சொல்கிறார் வைத்தியர், இது யாரும் போய் சாமி எல்லோரும் கும்பிடுவாங்க, ஆனால் விளக்கேற்றி கும்பிட்றக்கூடாது, தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார். அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது, அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைக்காடுகள் வழியாக அந்த காணிகள் கூட்டிகிட்டு போகிற வழியாக நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதில் பார்த்தது. அப்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அந்த காணி அங்கேருந்து எங்களோட ஒரு காணி இரவில் நாங்கள் தங்கியிருக்கிற ஒரு கூடாரத்தை தங்கியிருக்கிறோம். ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, அந்த இதுக்குள்ளே நான் தங்குறோம். அங்கெல்லாம் விளக்கு எதுவும் கிடையாது, சுற்றி அகழி மாதிரி தோண்டி வைத்திருக்கிறார்கள், விலங்குகள் அதுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரவில் தங்கியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல அந்த காணி நடு இரவில் பாட்டு பாடிக்கொண்டு ஆடுகிறார். அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஆடும்போது அவர் பாடிய பாட்டு ஒன்று என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அதை நான் பின்னாட்களில் நிறைய நாட்களில் சிலாகித்திருக்கிறேன். என்னென்னா, அந்த காணி பாடிய பாட்டு என்ன அப்படின்னா, அவர் ஒரு மருத்துவம் பற்றியே பேசி கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு சார் ஒரு அற்புத மருந்து இருக்குது, அதை பற்றி எங்களுடைய ஒரு பாடல் இருக்குது, நாங்கள் நாட்டுப்புற பாடலாக அதை பாடுவோன்னு சொல்லிட்டு, கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் இருக்குது, குண்டுமல்லி அம்மன் கோயில் வாசலிலே சாகா மூலி ஒன்று பூத்திருக்கு அப்படின்னு அந்த வரி வருது. கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோவில் இருக்குது, குண்டுமல்லி அம்மன் கோவிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்திருக்கு, இதுதான் வரி அவர் சொன்ன பாட்டு. இது நடந்தது நாங்கள் 89, 90, 91 இருக்கும். இந்த பாடல் மனசுக்குள்ளே பதியுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் பூநீர் சேகரித்தல் அப்படின்னு ஒரு பூநீருங்கிறது மருந்து செய்கிறதுல ஒரு மருந்துகளினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு பூநீரை பயன்படுத்துவாங்க. முப்பு என்று இன்றைக்கும் ஒரு மறைபொருளாக கண்டறியப்படாத ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய முப்பு தயாரிக்கிறதுக்கு பூநீர் வேணும். அப்போ இன்னொரு வைத்தியரோட பூநீர் எடுக்கிறதுக்காக தேடிக்கொண்டிருக்கோம் 10 வருடங்களுக்கு அப்புறம். இது நடந்தது 91. அதுக்கப்புறம் 2001, 2002 பூநீர் எங்கே இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை 2 இடத்துல தான் பார்க்க முடியும். ஒன்று இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல கிடைக்கிது, அங்கே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன், அங்கே எடுக்கலான்னு கூப்பிட்டு போகிறார். கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னுடைய கூட சக நண்பர்கள் மருத்துவர்கள் எல்லாம் போய் அந்த இரவில் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம். அந்த இரவில் அந்த இடத்துல அந்த வைத்தியர் கூட்டு போகிறார். அந்த இடத்துல போய் நிற்கிறோம். பௌர்ணமி நிலவு, நல்ல வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் அந்த இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூநீருங்கிறது பூத்து வரக்கூடிய நீர், தரையிலிருந்து மேலே புஷ்ஷுன்னு பூத்து வரும் கொஞ்சம் நேரம், அப்போ கலெக்ட் பண்ணிக்கணும் அந்த இதை. அது ஒரு இது மண்ணியல் ரீதியாக ஜியாலஜிக்கலாக அது ஒரு கால்சிஃபைடாக உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோன்லேருந்து வரக்கூடிய கீழே அண்டக்கல்னு சொல்லுவாங்க. அந்த அண்டக்கல்லேருந்து வரக்கூடிய பூத்து வரக்கூடிய ஒரு கால்சிஃபைட் ஸ்டோன். அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அந்த வைத்தியர்கள். அப்படி நாங்கள் போய் அதை கலெக்ட் பண்ண போகிறோம். பின்னிரவு இருக்கும், 2 மணி இருக்கும். அங்கே அதை கலெக்ட் பண்ண புஸ்குன்னு அதை அந்த புத்து மண் மாதிரி அந்த சாம்பல் நிறத்தில் அந்த பூநீர் வருகிறது. அதை சேகரித்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, அந்த நேரத்தில் நான் எதேச்சையாக அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலின் பெயர் குண்டுமல்லி அம்மன். அந்த கோயில் வாசலில் நான் உடனே அது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். குண்டுமல்லினா ஏதோ நம்ம டக்குன்னு மதுரையில் குண்டுகுண்டா மல்லிப்பூ இருக்குன்னு தான் தெரியும். ஆனால் குண்டுமல்லின்னு ஒரு அம்மன் இருக்கான்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ என் கூட இருக்க அதே நண்பர் என் கூட இதுக்கும் வந்திருக்காரு, பொதிகைக்கும். அப்போ அவர்கிட்ட நான் அந்த குண்டுமல்லி அம்மனா அப்படின்னா, குண்டுமல்லி அம்மன். உடனடியாக அடுத்த சொல், இந்த ஊருக்கு பேர் கோவானூர் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற பொதிகையில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுவாசி கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோயிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்திருக்கிறது, அதுதான் பூநீர். ஸோ ஒரு பயணம் அன்னைக்கு கல்லூரியில் அது ஒரு கட்டாய டூர்லாம் கிடையாது.
நாம் மூலிகைகளை தெரிந்து கொள்ளணும். போய் ஒரு மூலிகையை இனம் கண்டறிவது, பார்த்தவுடன் எந்த மரத்துக்கு பக்கத்தில் எந்த குட்டி மூலிகை இருக்கும், எந்த செடி சார்ந்து இருக்கும் இப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக போகக்கூடிய பயணங்கள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த 3 வரியை காட்டி கொடுத்தது. மறக்கவே முடியாது. இப்படி இது வந்து ஒரு நம்மளுடைய சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு பயணத்தை வந்து அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு செய்தி. ஒவ்வொரு பயணங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும். இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் காளிதாஸோட சேர்ந்து ஓசை காளிதாஸ் நாங்களாம் ஒரு இரவு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு நாங்கள் ஒரு 3 பேர், சார் இது வரைக்கும் மலைக்கு வாங்க போகலாம், எங்கே போகலாம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், எனக்கு என்ன பிடிக்கணும், சிறுதானியங்கள் எல்லாம் பேசக்கூடிய இடம் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலே ஒரு இடம் எனக்கு தெரியுமானார். அது பேரே வந்து சாமை கூடல். சாமை அரிசியை போட்டு விற்றுருப்பாங்களா இல்லை சாமை அரிசி அங்கே விளைவிச்சிருப்பாங்களா தெரியல. ஆனால் அந்த ஊருக்கு பேர் சாமை கூடல். எங்கே இருக்குது? கோத்தகிரிக்கு கீழ் கோத்தகிரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கீழ் கோத்தகிரியிலேருந்து உள்ளே நீங்கள் பயணிச்சிங்கன்னா அந்த சாமை கூடல் போகலாம். அந்த இரவுக்கு நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் கிடைத்த ஒரு நாள் பயணத்தை வைத்து நம்ம போகலாம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சாமை கூடல் சொல்கிறாங்களா, சாமை அரிசி இருக்கா, வேறு ஏதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற மருத்துவமோ நாட்டுப்புற மக்கள் இது மாதிரி உணவை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நண்பர்களோடு அங்கே போய் பார்க்குறேன். அந்த பயணம் நினச்சா இப்போவும் நினச்சா, அப்போ வந்து இந்த கியா கார்னிவல்னு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய், அப்போ இப்போ இருக்க கியா வந்து கொஞ்சம் உயரம் பேஸ் கூடிடுச்சு, முன்னாடி வந்து தரையோடு இருக்கும். அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் போகிற இடம்லாம் டமால்னு கீழே அந்த வண்டி ஓனர் நொந்தே போயிட்டார். இப்படியா பாதையில் கூட்டு போய் இந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போனோம். ஒரு இரவு போய் ஒரு இடத்துல போனால் ஒரு முட்டு சந்து மாதிரி நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மலையோட ஒரு பெரிய பாதாளம் இருக்குது. மேலேயும் போக முடியல, கீழேயும் போகல. மாட்டிட்டு நின்று நம்ம கொஞ்சம் நேரம் தூரம் ரிவர்ஸ்லேயே எடுத்து மேலே ஏறணும், அப்போ தான் வர முடியும். எப்போ மணி 12-1 மணி இருக்கும். அங்கே அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இறங்கி கொஞ்சம் தூரம் நடப்போம். அப்படின்னு நடந்து பார்த்தா அப்படி ஒரு கும்மிருட்டு. நான் தெரியாமல் பக்கத்தில் கேட்டேன், இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்திருக்கோமே, ஏதாவது விலங்குகள் ஏதாவது வருமா அப்படின்னா, வரலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போது கரடி வந்தால் தான் பிரச்சனை, யானையெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னாரு. வர்றது என்னதுன்னு யாருக்கே தெரியும். கரடி வந்து வடிவேலை மாதிரி மூஞ்சில் துப்பிட்டு போயிட்டா பரவாயில்ல, இவெல்லாம் வரமாட்டான்னு. அது பாட்டுக்கு ஏதாவது கடிச்சிருச்சுடா என்ன பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை அதெல்லாம் பிரச்சனை, யானை தான் இந்த பக்கம் நடமாட்டா இருக்கும், ஒத்த யானையாக வந்தால் அது மூடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னாரு. யானைக்கு எப்படா மூடெல்லாம் பார்க்குறது, யானைன்னு வந்துருச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பயந்து கொண்டு இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த பக்கம்லாம் போய் எங்கேயாவது யூரின்லாம் போயிடாதீங்க, யூரின் வாசத்துக்கெல்லாம் அது வந்துடும் அப்படின்னாரு. சரி இனிமேல் போய் நேராக கோயம்புத்தூரில் போய் ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கத்தோடு அந்த பாதை அது மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படி பல இடங்கள். அதில் வந்து முன்னாடி அவிலாஞ்சி பகுதியில் போனப்போ அங்கே வந்து ஒரு காட்சி இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. நான் இன்னும் 4-5 நண்பர்களோடு இன்னொரு பயணத்தில் அவிலாஞ்சிக்குள்ளே போகிறோம். அப்போ போகும்போது இரவில் விலங்குகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பில் போய் பார்த்தா ஒரு பெரும் மான் கூட்டம் நடு இரவில். அந்த மான் கூட்டத்துக்கு அந்த லைட்டை போடாமல் டிரைவர் வந்து அந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு இடத்துல மான்கள் மொத்தமாக கூட்டமாக நிற்கிது அப்படின்ன உடனே டக்குன்னு லைட்டை போட்டவுடனே அந்த லைட்டில் அத்தனை மான் கண்களும் மிளிருது, மொத்தமாக ஒரு கூட்டம். லைட்டை பார்த்தோடனே கொஞ்ச நேரம் அது எல்லாம் அந்த வண்டியை பார்த்துட்டு சல்லன்னு பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடுது. தூரம் ஓடும்போது ஒரே ஒரு குட்டி மான் மட்டும் நிற்கிது. அது வந்து தாய் மான் போயிடுச்சு, அந்த குட்டி மான் மட்டும் அது பக்கம் நிற்கிது. நாங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். அப்போ என் நண்பர், நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 10 நிமிடம் இருக்கும். அந்த மான் வந்து செய்வதறியாது, எங்கே போகன்னு தெரியாமல், ஒரு தாயை பொருட்காட்சியில் தவிக்க விட்ட ஒரு குழந்தை தனியாக இருந்தால் எப்படி மிரண்ட கண்களோடு அழுது கொண்டு நிற்குமோ அப்படி அந்த மான் நிற்குது. தூரத்தில் ஒரு மான், அது இதனுடைய தாய் மானாகவோ இல்லைன்னு தகப்பன் மானாகவோ இருக்கணும். அந்த மான் வந்து அங்கேருந்து இப்படியே பார்த்துட்டு மெதுவாக நடந்து வந்து சுற்றி முற்றி பார்த்து விட்டு மெதுவாக இந்த மானை அழைத்து சென்ற காட்சியை அன்றைக்கு நாங்கள் பின்னிரவில் பார்த்தோம். எவ்வளவு ஒரு கவித்துவமான ஒரு காட்சி. நீங்கள் எந்த கவிதையிலையோ எந்த புத்தகத்திலையோ எந்த சினிமாலேயோ இப்படியான காட்சிகளை பார்க்க முடியாது. சில பயணங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மனசுக்குள்ளே அது நகரவே இல்லை. நாங்கள் வேறு எதுவும் பெரிய விலங்கெல்லாம் பார்க்கல, ஆனால் அந்த கண்களில் மிரட்சியோடு நிற்கக்கூடிய ஒரு குட்டி மானை தாய் மான் எப்படி கூட்டி செல்கிறது அப்படிங்கிற ஒரு சிறு காட்சி தான். ஆனால் அது இன்றைக்கு வரைக்கும் நடந்து 10 ஆண்டுகள் இருக்கலாம், 15 ஆண்டுகள் ஆச்சு, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மனசில் இருந்து கொண்டிருக்கு. அந்த காட்சி யோசிக்கிற நேரத்திலேயே இந்த ராக் மவுண்டன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேற்கு கனடாவினுடைய அந்த ஜாஸ்பர்லேருந்து எட்மண்டன் போகிற பாதையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர்
ஒரு 3 நாட்களில் நாங்கள் பயணித்தோம். நானும் சௌதர் என்று இங்கே திருப்பத்தூர்காரரு, அவரும் நானும் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பயணிக்கிறோம். பயணிக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம். ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் நிற்கிது, இந்த டூர் வந்த பஸ்ஸெலாம் நிற்கிது, வாகனங்கள்லாம் அப்படியே அசையாமல் நிற்கிது. யாரும் ஹானோ எதுவும் இல்லை. கொஞ்சம் பேர் வந்து இறங்கி நின்று கொண்டு ஒரு இடத்த பார்த்துட்ருக்காங்க. நடு ரோட்டில் அந்த பக்கமும் ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் எல்லா வண்டியும் நிற்குது. நடு ரோடில் ஒரு பனிக்கரடி அதனோட குட்டியோடு உட்காந்துருக்கு நடு ரோட்டில். நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? முதல்ல பேன் ஹார்ன் அடித்து இல்லை பைக்கில் குறுக்க போய் தட்டி விட்டு ஏதாவது. அத்தனை பேரும் அமைதியாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நடந்து போனதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுக்கலாம் அப்படின்னு மொத்தமாக கிட்டத்தட்ட 100 வாகனங்கள் அப்படியே காத்திருக்கு. அப்புறம் யாரும் ஒரு சிறு சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறான். நாம் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது. வெளிநாட்டில் போய் எதை கற்றுக்கொள்கிறோம்? வெளிநாட்டில் மக்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அந்த கரடி அதை நகர்ந்து போயிடணும், அது வரைக்கும் நம்ம வந்து எல்லாரும் எந்த விதத்திலும் அதற்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தாயும் அந்த குழந்தையும் இருக்கிறதை பார்த்து கொண்டிருந்த காட்சியும் இங்கே நான் மான் பார்த்த காட்சியும் என் மனசுக்குள்ளே அப்படியே 2 ஒட்டி இருக்குது. என்ன அழகான ஒரு காட்சி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கழித்து அது மெதுவாக நகர்ந்து காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லா வாகனங்களும் போகின்றன. நண்பர்களை, ஒவ்வொரு மலைக்குள்ளே போகும்போதும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளே போகும்போதும் புதிதாக மனசை இலகுவாக்குற, இதில் என்னத்தை புதுசாக படிச்சிட்டோம் அப்படின்னு தோணலாம். ஆனால் மனம் இலகுவாகிற ஒரு தருணம் அப்படின்னா இதுதான். இதை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இலக்கம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லேயும் இல்லை ஸ்ட்ரெஸ் மாத்திரையிலையும் கிடைச்சிடாது. இப்படியான காட்சிகள், அதில் கிடைக்கக்கூடிய பல செய்திகள். மலைகளுக்குள்ளே போகும்போது நான் வந்து அந்த சுவிட்சர்லாந்தினுடைய அந்த யூங்ஃப்ரூ போயிட்டு வந்தால் ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறான். நீங்கள் வந்து ஆல்ப்ஸினுடைய உச்சத்திற்கு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னடா யூங்ஃப்ரூ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, அந்த உச்சத்துக்கு போகிறதுக்கு சீனா வந்து உதவி செய்திருக்கிறது. அதன் நகர் அந்த பேரே யூங்ஃப்ரூன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை முன்னாடி சீனர்கள் போய் அதை பிடிச்சி கொடுத்தாங்களான்னு தெரியல. அந்த யூங்ஃப்ரூக்கு போகும்போது ரொம்ப அப்பவும் முதல்ல ஒரு பயம் இருந்தது. எப்படி இவ்வளவு குளிராக இருக்குது? நாங்கள் போனது ஜனவரி மாதம். நல்லா கிட்டத்தட்ட அந்த உச்சம் வந்து -15-20 இருக்குது. ஆனால் அங்கே போய் வந்து நானும் என் மனைவியும் போகிறோம். கண்டிப்பாக அதுதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, பல ஊர்களுக்கு நான் நிறையா போயிருந்தாலும் முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போன ஊர் அது. அங்கே போய் நம்ம போகலாம், வெறும் மனசில் எதுவும் இங்கே போகணும் அங்கே போகணும் இல்லாமல் சுவிட்சர்லாந்தில் எல்லா இடமும் நமக்கு எது பிடிக்குதோ பார்த்துட்டு வருவோன்னு போனதுட்டான். அப்படி போகும்போது அந்த யூங்ஃப்ரூவோட உச்சம் போகும்போது கடும் குளிர். ஒரு இடம் வரைக்கும் ரயிலில் போக முடியும், அதுக்கு மேலே விஞ்ச் வழியாக போகிறான். அந்த முனை பகுதிக்கு போனதுக்கப்புறம் அந்த விளிம்புக்கு போகிறதுக்கு ஒரு கண்ணாடி கதவு வச்சுருக்காங்க. தாண்டிட்டால் நம்ம வெளி உலகத்தோடு போயிருக்கலாம், அந்த குளிரை அனுபவிக்கலாம். ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு ஃபோனை எடுத்தால் ஃபோனெல்லாம் கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிடுது, அது வேலை செய்யாது. அந்த குளிரில் ஃபோன் எதுவும் வேலை செய்யாது. அந்த குளிரில் அந்த கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து அந்த மலையினுடைய விளிம்பில் போய் நின்னால் அங்கே ஒரு கணவனும் மனைவியும் நிற்கிறாங்க. வயதான தம்பதி. பார்க்கும்போதே அவர்கள் ஒரு 65-70க்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு மனசில் தோணுச்சு. கொஞ்ச நேரம் அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஒரு 10 நிமிடத்தில் அப்படி திரும்பி கீழே வந்துட்டோம். வந்தோடனே அடுத்து எங்கள் கூடயே அவங்க கீழே வரைக்கும் வந்தாங்க. நான் அவரிடம் பேசிக்கொண்டே வந்தேன். அவர் 2 பேரும் ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. 85 வயசு அவருக்கு. அந்த அம்மா நான் பார்க்கும்போது ஒரு 65-66 இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் 85 வயது, அந்த அம்மா ஒரு 80 வயது இருக்கும். 2 பேரும் வந்து அப்படியே வண்டியில் எங்கள் கூட பேசிக்கொண்டே வராங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க என்னன்னு கேட்டேன். அப்போ என்னையே அவங்க கேட்டாங்க. நாங்கள் 2 கணவன் மனைவி சுற்றி பார்க்கறதுக்கு இப்படிலாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்கள்ட்ட நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு, இன்று எங்கள் திருமண நாள், நான் இந்த திருமண நாளில் இந்த பனி பாறைக்கு வரணும்னு நினச்சேன். எந்த ஊர் அப்படின்னா, நாங்களும் மலைப்பகுதியில் ஆஸ்ட்ரியா பகுதியில் எங்கேயோ ஹால்ஸ்டாட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த திருமண நாளுக்காக வந்திருக்கோம், அதுக்காக நான் இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டு வரேன் நான் சொல்லியிருந்தேன். 2 பேரும் வந்திருக்கோன்னு அந்த உறுதியான உடலோடு அங்கே வந்திருக்காங்க. அங்கே வச்சு 2 பேரும் மோதிரம்லாம் ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு காதல் அங்கே தான் பார்க்க முடிஞ்சுது. அப்படி 2 பேரும் அது பேசிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவர்கள் பையன் பேரன் எல்லாம் வந்தாச்சு. ஒரு பையன் ஆஸ்திரேலியாவிலேயோ எங்கேயோ இருக்கிறான், இன்னொரு பையன் எங்கே இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல, அவங்க நாட்டினுடைய பழக்கத்தில் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரியல. நமக்கெல்லாம் ஒரு மனசில் என்ன தோணுன்னா, பொதுவாகவே வெளிநாட்டு மக்கள் என்ன, அவங்களுக்கெல்லாம் கலாச்சாரமே கிடையாது, கல்ச்சரே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து காலையில் ஒருத்தரோட இருப்பாங்க, சாயந்தரம் ஒருத்தர் பை சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு. இந்த கணவனும் மனைவியும் நான் சந்தித்த போது பேசிய போது அது அவர்களுடைய 60வது ஆண்டு கல்யாண நாள். 60 வருஷமாக அவங்க வந்திருக்காங்க.
நாம் நினைக்கிற கற்பனையாக நம்மளாம் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்துட்டு அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மை விட சில நேரத்தில் பண்பாட்டிலும் ஒழுக்கத்திலும் மிக மிக அழகான தம்பதிகளை நம்ம அங்கே பார்க்க முடியும். அவங்க பேசி கொண்டிருந்த விஷயம், அவங்க அந்த காதலோடு ஒருவர் அரவணைத்து அவர்கள் கீழே வரைக்கும் ஒரு ஓரிரு மணி நேரம் அவர்களோடு செலவழித்த நேரம் அந்த மலை காட்டிய ஒரு மிக முக்கியமான கவிதை. அந்த மலை சொன்ன ஒரு கவிதையாகத்தான் என் மனசுக்கு பட்டுச்சு. இப்படியான பயணங்கள் உடனே நான் ராஜிட்ட சொல்கிறேன், என் ஒய்ஃப்ட்ட, நம்மளும் வரணும். நமக்கு ஒரு வேளை அப்படிலாம் நமக்கு ஒரு 60 வருஷம்லாம் கிடச்சிதுன்னா, 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 30 வருஷம் கிடச்சிதுன்னா இதே மாதிரி ஒரு மலைக்கு நம்ம 2 வரணும். இந்த படிப்பினைகள் இப்படியான பயணங்கள் மட்டும்தான் தரும். எத்தனையோ பிணக்குகள், எத்தனையோ சண்டைகள், எவ்வளவோ விமர்சனங்கள், இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சில முக்கியமான நகர்வுகளை இந்த மாதிரி பயணங்கள் தரும். மலை நண்பர்களே, ஒவ்வொரு மலைக்கும் போகும்போது மலை காட்டக்கூடிய காட்சிகள், அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வாழ்வியல் காட்டக்கூடிய விஷயங்கள் மிக மிக ஏராளமான விஷயம். மலை போலவே இன்னொரு மிக அழகான ஒரு விஷயம் நதி. எனக்கு பிடித்த விஷயங்களை எங்கே போனாலும் அந்த ஊரினுடைய நதியை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு மனசில் ரொம்ப ஆசை இருக்கும். அது காரணம், நான் ஒரு தாமிரபரணிக்காரன். அந்த தாமிரபரணி நதியை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து லயித்து ரசித்து அந்த பொருணை நதி பற்றி எழுதிய பெரும் எழுத்தாளர்களுடைய எழுத்தை மிக ஆழமாக ரசித்து அந்த நதிக்கரை அப்படிங்கிற அந்த நதிக்கரை நாகரிகத்தை, நதியை ரசித்தது ஒரு பெரிய, என்னுடைய தமிழாசிரியர் அடிக்கடி தாமிரபரணி நதியை பேசிக்கிட்டே இருந்ததுனால அது நதிகள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. முதல்ல நீச்சல் பழகணும்னு சொல்லி, அதுவும் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் நடந்தது. கொஞ்சம் பேர் தாமிரபரணி ஆத்தங்கரையில் பேச்சிமத்தங்க அம்மன் கோயில் முன்னாடி ஒரு இடம், அங்கே தான் என்னுடைய ஒரு நண்பர் கொண்டு இறக்கி விட்றாரு. அந்த நாள் ஒரு டயர்லாம் கட்டி குள்ளே தூக்கி இறக்கி விட்டு அன்னைக்கு தட்டா புட்டான்னு அடிக்க ட்ரை பண்ணி அன்னைக்கு ராத்திரியே ஒரே வீசிங் தும்மல். அன்னைக்கு போட்டாங்க முட்டுக்கட்டு, நீ இனிமேல் நீச்சலே படிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் நீச்சல் தெரியாமல் இருக்கான். ஆனால் சில நேரத்தில் இப்போ யோசிச்சு பார்த்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் நீச்சல் படுத்திருந்தோன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நதியில் நீந்தி கொண்டு இருக்கலாமே என்று மனசுக்குள்ளே தோணும். அன்றைக்கி அப்படி ஆரம்பித்த விஷயம், எந்த ஊருக்கு போனாலும் நதிகளை பார்க்க வேண்டும் என்கிற. இந்த வருஷம் பிப்ரவரியில் ஒரு வாய்ப்பு, நான் ஜப்பான் போயிருக்கேன். ஜப்பான் என்ற உடனே நமக்கு ஒரு டோக்கியோ, அந்த பிரம்மாண்டமான ஊர் நமக்கு தெரியும். ஒரு சிறு பெரு அடர் மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் உள்ள அந்த ஊர். அந்த ஊரில் எனக்கு பிடித்தது என்னவோ அந்த சுமிதா ஆறு தான். அந்த சுமிதா ஆறு டோக்கியோவினுடைய குறுக்க நடுக்க ஓடிக்கொண்டிருக்க ஆறுக்கு பின்னாடி பல வரலாறு இருக்குது. அந்த சுமிதா ஆற்றின் கரையில் தான் பாஷோ அப்படிங்கிற, இன்றைக்கி நம்ம ஹைக்கூவை கொண்டாடுகிறோமே, ஹைக்கூ அப்படிங்கிற கவிதை பிறந்தது அந்த சுமிதா ஆத்தங்கரையில் தான். பாஷோ எந்த இடத்துல இருந்து கவிதை எழுதினார், எந்த வாசலில் நின்னார், அந்த இடத்துக்கு அந்த அந்த ஆத்தங்கரைக்கு கூட்டு போங்க என்னைய அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோடு அந்த சுமிதா ஆற்றங்கரையில் நின்று அங்கே உருவான நம்ம இன்றைக்கி ஜப்பான் அப்படின்னாலே புத்த மதம் என்று நினைக்கும். புத்த மதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரபு மதங்கள் மாதிரி அங்கே இருந்துச்சு. அந்த மரபு மதங்கள்லேருந்து புத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்குள்ள மன்னர்கள் வந்ததுக்கப்புறம் தான் கிளைத்து வருது. அந்த சுமிதா நதியினுடைய ஓட்டம் அவ்வளவு மனசுக்கு பிடிச்சது. சுமிதா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜப்பான் நடந்தோடனே ஜப்பான் பயணம் என்ற உடனே மனசுக்குள்ளே திட்டமிட்டது ஹிரோஷிமா. ஏன்னா எவ்வளவு வலி நிறைந்த வரலாறை பள்ளி காலத்தில் படிச்சிருக்கோம். அந்த ஆகஸ்ட் 6 இன்றைக்கும் மறக்க முடியுமா? அந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடந்த அந்த கொடூரம் எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், 1945 இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் அந்த தினம் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு வலி தரும். அந்த ஹிரோஷிமா நகரம் ஒரு ஆற்றங்கரையில் இருக்குது. ஆனால் அந்த ஆற்றங்கரை போய்விட்டு அந்த ஆற்றின் நதியில் 4 சொட்டு கண்ணீராவது நீங்கள் விடாமல் வர முடியாது. நான் மிக மிக வேதனைப்பட்டு அழுது கண்ணீரோடு அழுது நின்ற பயணத்தில் அழுது நின்ற ஒரே இடம் அந்த ஹிரோஷிமாவினுடைய அந்த அணு குண்டு வெடித்து சிதறிய இடத்தின் முன்னே ஓடக்கூடிய மொட்டுபூஷுன்னு நினைக்கிறேன், மொட்டபூஷு ஆறினுடைய முன்னாடி நின்று தான் நான் அழுதுருக்கிறேன். அந்த ஹிரோஷிமாவில் இங்கேருந்து ஜப்பான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு மொத்தமே 5 நாள் தான். ஆனால் ஹிரோஷிமா பார்க்கணும், இல்லை சார் டோக்கியோலேருந்து ரொம்ப தூரம் அப்படின்னா. டோக்கியோலேருந்து எவ்வளோ தூரம்? 1200 கிலோமீட்டர். அப்போ ஒரு நாள் ஆயிருமா போயிட்டு வர? இல்லை 3 மணி நேரம் ரயில் இருக்குது அப்படின்னா. 3 மணி நேரம் வேக ரயிலில் போகலான்னொடனே இங்கேயே டிக்கெட் போட்டு, ஏன்னா ட்ரெயினெல்லாம் இங்கேருந்து நீங்கள் டிக்கெட் போட்டால் கொஞ்சம் விலை கம்மி. ஸோ இங்கேருந்தே எப்படி போகலாம், இதுதான் பயணம், இந்த இடத்துக்கு போகலாம், யாராவது ஹிரோஷிமாவில் கிடைப்பாங்க, முதல்ல டிக்கெட்டை போட்டுருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அங்கே போய் தேடிக்குவோன்னு சொல்லி ஹிரோஷிமாவுக்கு சென்னையிலேருந்து பார்த்தே சரி காலையில் 8 மணிக்கு இருக்குது, 7:30 மணிக்கு ஏறினோன்னா அங்கே 1 மணி 12:30 1 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு போயாச்சு. இந்த ஹிரோஷிமாவில்
ஒரு பீஸ் மியூசியம் இருக்குது, உலக அமைதி மியூசியம்னு ஒன்று இருக்குது. அதில் உள்ளே சென்று வெளியே வருவதற்கு 3 to 4 மணி நேரம் எடுக்கும். 4 மணி நேரத்தில் நம்ம சில திரைப்படங்கள் போடும்போது மனதில் சிதைவு இருப்பவர்கள், அழுத்தம் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்கெல்லாம் அந்த காட்சியை பார்க்காதீங்க போகாதீங்கம்பாங்க. அப்படித்தான் அந்த பீஸ் மியூசியத்தினுடைய வாசலிலும் போட்டிருக்காங்க. நான் அந்த மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வரும்போது கிட்டத்தட்ட நொறுங்கி உடைந்து தான் நான் வெளியே வந்தேன். அந்த ஹிரோஷிமா பீஸ் மியூசியத்தில் அன்றைக்கு 8:20 காலை ஆகஸ்ட் 6, 1945 போட்ட குண்டுக்கு 1 மணி நேரம் முன்னதாக அந்த நகரம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் இருந்து ஆரம்பித்து இன்று வரை எப்படி அந்த ஊர் இருக்கிறது என்பதை முழுக்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அத்தனையும் உண்மை ஆவணங்களோட, சோடிக்கப்பட்ட ஆவணங்கள் அல்ல, அத்தனையும் புகைப்படங்கள், உண்மையான ஆவணங்கள். அதுக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டு இப்போ நினச்சாலுமே எனக்கு அப்படியே கூஸ்பம்ப் ஆகுது. அவ்வளவு புல்லரிக்க வைக்கிறது அந்த உள்ளே போனால். அந்த 8:20க்கு ஒருத்தன் பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஒரு குழந்தை அதுக்கு பாடல் பாடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் இப்போ சமீபத்தில். அந்த 8:20க்கு குண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி 7 மணிக்கு ஒரு இசைக்கல்லூரியில் ஒரு பையனும் பொண்ணும் பாட்டு பாடிக்கிட்டு பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெடித்து அவன் எங்கே போனால் இவன் எங்கே போனால் எதுவும் தெரியாது. கிட்டத்தட்ட 60-70 வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் மறுபடி பார்த்துருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு யூடியூப்பில் இருக்குது. அவங்க இன்றைக்கும் அணுகுண்டுக்கு எதிரான பேச்சை பேசி அந்த பாடலை பாடியிருக்காங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த அந்த பீஸ் மியூசியத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த 8:20க்கு அது வெடித்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிடங்களில் 3 நிமிஷத்தில் 1.5 லட்சம் பேர் மடிந்திருக்கிறார்கள். நீங்கள் நிறைய இங்கே பொறியாளர்கள், கொடிசியாவே ஒரு பொறியாளர்களுடைய இதில் உள்ளது உங்களுக்கு தெரியும். ஹீட்டோட இது 2600 டிகிரி வெப்பத்தை 1 நிமிடத்தில் அந்த குண்டு உமிழ்கிறது. அது அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, நீங்கள் படம் பூரா பார்த்தீங்கன்னா குண்டு வெடித்து மேலே அப்படி காளான் மாதிரி விரிகிறது. காளான் மாதிரி விரிகிற அது மட்டும் இல்லை, விரிஞ்சு மேகத்தில் பட்டு மறுபடி அமில நீராக அது கொட்டியிருக்கிறது. பல பேர் அந்த வெப்பம் தாங்காமல் டீஹைட்ரேட் ஆகி எல்லோரும் வாயை இப்படி மழை பெய்யுது நல்ல வேலை இந்த தண்ணீரை குடிச்சிடலான்னு வாய் வச்சு வாயோடு முகமெல்லாம் வெந்த மக்கள் காட்சி இருக்கு. ஏன்னா அமில நீர், அது அணுகுண்டு வெடித்து மேகம் பட்டு அமில நீர் வச்சிருக்கு. பல மக்கள் அந்த வெம்மை தாங்காமல் அந்த மொனோஷுவா, அந்த பேர் சரியாக வரல, அந்த ஹிரோஷிமா முன்னால் ஓடக்கூடிய அந்த ஆற்றில் மொத்தமாக குதித்திருக்கிறார். குதித்தவர்கள் பல பேர் அந்த வாட்டர் கரண்டில் இழுத்து இறந்து போனவங்க, அந்த விழுந்த வேகத்தில் இறந்து போனவங்க, அவர்களெல்லாம் அடுத்த மணி 2 நாட்களில் அள்ளி போட்ட அவ்வளவு புகைப்படங்களும் இருக்கிறது. எப்படி புகைப்படம் இருக்குது, அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி 3-4 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஒரு கடிதம் அந்த ஏர் மார்ஷலுக்கு எழுதுகிறார். ஏர் மார்ஷலுக்கு எழுதி, எனக்கு இப்போ நீங்கள் 5-6 இடம் குறிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட இல்லை 22 இடங்கள் குறிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு இந்த 22 இடங்களில் எனக்கு ஒன்றும் கரெக்டாக வரல. அதிகம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அதிகம் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஆர்மி மேன் இருக்கக்கூடிய இடம், பள்ளி கல்லூரிகள் இருக்க இடமா பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு பிரசிடெண்ட் எழுதின கடிதத்தினுடைய நகல் அங்கே இருக்குது. அண்டர்லைன் பண்ணி வைக்கிறாங்க ரெட் லைட்டில், டாப் சீக்ரெட்னு மேலே அதில் அதனுடைய நகல் அங்கே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அப்போ டோக்கியோ வேண்டாம், ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி இஸ் பெஸ்ட் அப்படின்னு இவன் பதில் அனுப்புகிறான். அந்த பதில் எழுப்பின கடிதம் இருக்குது. அப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் போடுங்க. போடும்போது முக்கியம், எனக்கு போடுறதுக்கு முன்னாடி 1 ஹவர்லேருந்தே ஃபோட்டோகிராஃப் வேணும். அப்புறம் அந்த மஷ்ரூம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எவ்ரி 2 ஹவர்ஸ் எனக்கு ஃபோட்டோகிராஃப் வேணும். ஸோ அதுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று முழுக்க அந்த இராணுவம் புகைப்படத்தால் அத்தனை அவலங்களையும் சேகரித்திருக்கிறது. அதை வைத்து இந்த பிள்ளைகளும் அம்மாக்களும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குண்டை போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு வன்மம் பிடித்த ஒரு இனமாக மனித இனம் இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. 1945 இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதானே நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் காசால இன அழிப்பு நடக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஊரில் நடந்த, இலங்கையில் நடந்த இன அழிப்பாக இருக்கட்டும், உக்ரைனில் நடந்த விஷயமாக இருக்கட்டும், ஈரானில் நடக்கிற விஷயமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும்
ஆதிக்கங்களும் ஆளுமைகளும் நடத்தக்கூடிய சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை சிதைத்து எரியக்கூடிய வன்முறைகள், அதை காட்சியாக பார்க்கும்போது பாடத்தில் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் படிக்கும்போது என்ன படிப்போம்? ஆகஸ்ட் 6, 8 தேதிகளில் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வெடித்தது, அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள் சொல்லிட்டு 8ஆம் கிளாஸை பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம், தெரியாது. ஆனால் இப்படியான பயணத்தில் அதை பார்த்து விட்டு மனசெல்லாம் உடைஞ்சு நொறுங்கி போகுது. அதில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை இரத்த புற்றுநோயில் தப்பிச்சிடுறா. ஆனால் தப்பிச்ச பல பேருக்கு இரத்த புற்றுநோய். அந்த பெண் குழந்தை ஷகாயி, அந்த பொண்ணோட பேர், அவளுக்கு இரத்த புற்றுநோய். அங்கே ஜப்பானிய மக்களில் ஒரு பழக்கம் என்னென்னா, கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா, பேப்பரில் கொக்கு செஞ்சு இறைவனுக்கு வச்சா நோய் போயிடும், 1000 கொக்குகளை செய்து வைக்க வேண்டும் என்று அந்த பெண் குழந்தை ஷகாயி கொக்கு செஞ்சு அப்படி பக்கத்தில் புத்தர் சாமிக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அது தெரிய ஆரம்பித்து, அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அவளுடைய உடல் வாடிக்கொண்டே போகிறது, வதங்கி கொண்டே போகிறாள். கிட்டத்தட்ட 660வது கொக்கு செய்யும் பொழுது அவள் உடல் பிரிந்து விடுகிறது. ஒட்டுமொத்த ஜப்பானிய குழந்தைகளும் இன்றைக்கு அந்த ஷகாயின் கொக்குகளை செய்து அவளுடைய கல்லறையில் வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஷகாய் குழந்தையும் அந்த கொக்கு சிலையும் அந்த பீஸ் மியூசியத்தினுடைய முன்னாடி நிற்குது. அது முன்னாடி நின்று தான் எனக்கு உடைந்து போயிட்டேன். என்ன மக்களாக இருக்கோம் நம்ம! எந்த யானையாவது யானை கூட்டம்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டு யானை கூட்டத்தை போய் குண்டு போட்டோ இல்லை அடிச்சு நொறுக்கியோ துவம்சம் பண்ணியிருக்கா? எங்கேயாவது எறும்புகள், மொத்த எறும்புகளும் சேர்ந்து, கட்டெரும்பெல்லாம் சேர்ந்து ஒரு இன்னொரு கிச்சு மூட்டுற எறும்பை போய் அடித்து கொண்டிருக்கா? எங்கேயாவது எலிகள், சுண்டெலிகள்லாம் சேர்ந்து இன்னொரு எலிகளை கொள்கிறதா? எங்கேயாவது திமிங்கலங்கள், ஒரு திமிங்கல கூட்டமும் இன்னொரு திமிங்கல கூட்டம் கொள்ளுதா? ஆனால் மனிதர்கள் இன்றைக்கும் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். பயணங்களில் பிரமிப்புகளும் பெரிய பெரிய சிலாகிப்புகளும் எவ்வளவு தூரம் இருக்குதோ, அதே அளவுக்கு இது மாதிரியான வலி நிறைந்த வாழ்க்கையும் இந்த மாதிரி பயணங்கள் தான் கொடுக்கும். சுமிதா ஆறு அந்த பாஷோவினுடைய குட்டி குட்டி ஹைக்கூக்களை கொடுத்து இன்றைக்கும் நம்மளுடைய யுவன் சந்திரசேகர் மாதிரி அவங்க நிறைய தொகுப்புகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். இப்படியான புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தக கண்காட்சியில் எதற்கு இந்த மாதிரி ஆளுகளை கூட்டு பேச வைக்கிறாங்கன்னா, இப்படியான ஷகாயின் கொக்குன்னு என்று எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அவருடைய வேதாந்திரி தேசாந்திரி பதிப்பகத்தில் அது இருக்கலாம், அதை எடுத்து படிக்கலாம். இப்படி சில சம்பவங்களை பார்த்தோன்னா அதை போய் பார்க்கணும். எனக்கு முதல்ல அந்த அணுகுண்டு வெடிப்பை பற்றி, அவனுடைய விவரங்களை பற்றி நான் எஸ்ராவனுடைய கட்டுரையில் அந்த ஷகாய் கொக்கை படித்ததுக்கப்புறம் தான் போய் பார்க்கணுன்னா அந்த இடத்த. ஹிரோஷிமா நம்ம டோக்கியோ போகிறோம், அங்கே போனால் என் பையன்லாம் சொன்னேன்ப்பா அந்த இது இருக்குது, இந்த இது இருக்குது, விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கண்ணாடி வந்திருக்கேன். அதில் பெரிய பிரமிப்பு இல்லை, அது வந்துடும் அடுத்த வாரம் இங்கே நம்ம ஊருக்கு. அதை பார்க்கிறது ஒரு பக்கம், அதுலேயும் போய் பார்க்க பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்படியான வரலாற்று பிழைகளை நேரடியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடமாக இருந்துச்சு. இப்படி நிறைய ஒரு பயணங்களும் மலை ஒரு விஷயத்தை காட்டுகிறது என்றால், நதிகள் ஒரு விஷயத்தை. சுமிதா நதியில் ஒரு பாஷோ, அதுக்கப்புறம் அந்த ஹிரோஷிமாவினுடைய நதியில் வலி நிறைந்த வரலாறு. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அதில் ஒவ்வொருத்தராக விழுகிறதை சித்திரங்களாக தீட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது என் தாமிரபரணியில் இதே மாதிரி ஒரு ஜூலை 23 ஒரு படுகொலை நடந்தது. எத்தனையோ மக்களை அடித்து கொன்று உள்ளதுக்கி போட்டாங்க, பல்வேறு மக்கள். அப்போ எல்லா ஆறுகளும் பல நேரத்தில் எனக்கு தோணும், ஆறுகள் மௌனமாக ஓடுவதற்கு காரணம் அலைகள் இல்லை என்றால் ஒரு ஆர்ப்பரிக்கும் சீற்றங்கள் இல்லாமல் நதிகள் ஓடுவதற்கு காரணம் அது பல வலி நிறைந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டே ஓடுவது போல தெரியும். எல்லா ஆற்றுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கும். அது காவிரியாக இருக்கட்டும், பொருணையாக இருக்கட்டும், பாலாறாக இருக்கட்டும், அது கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாதையிலும் அது பல்வேறு மக்களினுடைய வாழ்வியலை கொண்டு அங்கு குற்றங்களை எடுத்திருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து அது மௌனமாக செல்வதாகவே எனக்கு தோணும். தேம்ஸ் பார்த்தேன், தேம்ஸ் நதிக்கரையில் தேநீர் அருந்த வேண்டும் அப்படி நான் என் நண்பருக்கு கடிதம் எழுதுறேன். ராஜ்குமார் ஒருத்தர் அங்கே லண்டனில் இருக்கார், நான் இங்கிலாந்து வருகிறேன், எனக்கு ஒரு ஆசை டவர் பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே தேம்ஸ் பக்கத்தில் தேநீர் அருந்தணும் சார், நான் கூப்பிட்டு போகிறேன் சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் உட்காந்து தேம்ஸில் தேநீர் அருந்தணும். அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல போய் காஃபி வாங்கிட்டு தேநீர் வாங்கிட்டு என்ன கொடுக்குறார். தேம்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கவிஞர்கள், தேம்ஸை பாடாத கவிஞர்கள் இருக்காது, எவ்வளவு பிரம்மாண்டமான ஆறு, கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஆறு. அதனுடைய காட்சி தேம்ஸ் அப்படின்னோடனே மனசுக்குள்ளே கண்ணுக்குள்ளே வர்றது தெரியுது பார்த்தா பெரிய டவர் பிரிட்ஜ்.
அந்த டவர் பிரிட்ஜுங்கிறது அந்த பாஸ்கல் பிரிட்ஜுமாங்க, அப்படியே தூக்குது இல்லையா, கப்பல் போகிறதுக்கு வழி மாதிரி தூக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிட்ஜு தான் அந்த டவர் பிரிட்ஜ். அந்த டவர் பிரிட்ஜுடைய வழியில் நின்று பார்க்குறோம். அப்போ ராஜ்குமார் சொல்கிறார், நீங்கள் இதை பார்த்து ரொம்ப சிலாய்க்கிறீங்க, நாளைக்கு காலையில் நம்ம டவருக்குள்ளே நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அது பக்கத்தில் ஒரு கேசில் இருக்குது, அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து தான். நீங்கள் லண்டன் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கனாலே இந்த பிரிட்ஜு, அது பக்கத்தில் இருக்க கேசில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் எடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி 2ஆம் உலகப் போரில் எவனையோ இழுத்துட்டு போய் துப்பாக்கி பிடிக்க தெரியாத பல நபர்களை கொண்டு வந்து நீ கண்டிப்பாக போரிடணும்னு எடுத்து மொத்தமாக ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி மகன்களை கொன்று அந்த தேம்ஸில் போட்டிருக்காங்க. தேம்ஸ் பல நேரத்தில் பகலிலும் கருப்பாக இருக்கும் என்று ஒரு கவிஞர் எழுதுவார். எனக்கு தோணுது, ஒருவேளை இப்படியெல்லாம் ரத்தங்களை போட்டதுனால அப்படி இருக்கா அப்படின்னு தோணும். நான் அதை படித்து கொண்டிருக்கும் போதே 2-3 நாட்களுக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் ஒரு தாயும் தகப்பனும் உக்ரைனில் ஒரு பையனை கடத்தி கொண்டு போய் அவனை வாருக்கு கட்டாயம் நீ போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் ஒரு செய்தி அனுப்பியிருக்கான், யாருன்னே தெரியலம்மா, என்னை அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க, நீ வாருக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவனை கிடைக்கவில்லை. அவனை போரிடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. 60 வருஷம் 80 வருஷம் முன்னாடி அதே தான் நடந்திருக்கு, இப்போவும் அதுதான் நடக்கிறது. நான் மாறவில்லை. அன்றைக்கு தேம்ஸில் 2ஆம் உலகப் போர் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உக்ரைன் வார் முன்னாடியும் அதே நடக்கிறது. நண்பர்களே, இந்த மாதிரி சிந்தனைகளை நினைக்கும் போது நாம் என்ன மாறிட்டோம், என்ன படிச்சுட்டோம்? நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குது, எனக்கு பதிலாக என் மிஷின் லேர்ன் பண்ணுது, எந்த ஒரு செகண்ட்ஸ்லேயும் வாழ்க்கையை அப்படி புரட்டி போடக்கூடிய அளவில் அறிவியல் வளர்ந்துருச்சு, என்ன வேணாலும் சாட் ஜிபிடியில் போட்டால் கொட்டுது அப்படின்னு நம்ம பல விஷயம் பேசுகிறோம். ஆனால் மானுடம் போயிடுச்சு. மானுடம் எங்கே போச்சு? இந்த கேள்விகள் இப்படியான பயணங்களில் தான் கிடைக்கிறது. அந்த தேம்ஸை பார்த்து சிலாகித்த தேம்ஸ் நதிக்கரையில் கியூ கார்டன் ஒரு கார்டன், ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை பார்த்து வந்த நாள்லேருந்து நம்ம ஊரில் அப்படி ஒரு தோட்டம் வைக்க முடியாதா? நான் அரசியல் திட்டக்குழு இருக்கும்போது நிறைய அதுக்கான சில விஷயங்களை சொல்லி இப்போ குற்றாலத்தில் அப்படி ஒரு கார்டனை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கியூ கார்டன் அந்த அரச அம்மணி, அங்கே உள்ள அரசு அம்மணி உருவாக்கி கொடுத்த ஒரு 14 கிலோமீட்டர் சுற்றளவு தேம்ஸ் அப்படியே சுற்றி போகிற இடத்துல நடுவில் ஒரு உலகத்தினுடைய அத்தனை தாவரங்களும் வைக்கப்பட்ட ஒரு இடமாக அந்த கியூ கார்டன் இருக்குது. அதுவும் தேம்ஸ் கரையினுடையதாக இருக்குது. அதே மாதிரி தாய்லாந்தில் சாங்மாய் அப்படின்னு ஒரு இடம். தாய்லாந்துனா எல்லாரும் பட்டாயா அதை தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாய்லாந்தில் சாங்மாய் என்று ஒரு இடம் இருக்குது. அந்த சாங்மாயில் உலகத்தின் அத்தனை தாவரங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அந்த பொட்டானிக்கல் கார்டன், சாங்மாய் பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு நாள் ஒரு மருத்துவ கருத்தரங்கு, தாவரவியல் கருத்தரங்குக்கு பயணிக்கிறேன். அப்போ என் கூட ஒரு அம்மா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க பொட்டானிக்கல். இது ஒரு வயதான அம்மா, அவங்க மடமடன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் சொல்கிறீங்கன்னா, இல்லை திஸ் இஸ் மை நேட்டிவ் மெடிசின், மை கண்ட்ரிஸ் நேட்டிவ் மெடிசின், தட்ஸ் வை எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் ஐ எம் ஃப்ரம் குவாண்டமாலா அப்படின்னாங்க. குவாண்டமாலாங்கிறது மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலக்கடலை சைஸில் தான் இருக்கும், குட்டியூண்டு. அமெரிக்கா, வட அமெரிக்காவும் தென்னிந்திய கடலை. அவர்கள் நாட்டில் அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை இருக்குது. அதை பெருமிதமாக அவங்க சொல்லிட்டு வராங்க. நண்பர்களே, பயணங்களில் வெறும் மலைகளும் நதிகளும் கட்டடங்களும் கோட்டை கொத்தளங்களும் மட்டும் இல்லை, இப்படியான மனிதர்களை சந்திக்க முடியும். இப்படியான மனிதர்களை நம்ம இல்லைன்னா, பயணங்கள் இல்லைன்னா அதை பார்த்துருக்க முடியாது. சாங்மாய்க்கு போகும்போது அந்த இடம் எது என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஹார்டிகல்ச்சரல் கான்ஃபரன்ஸ் நடக்கு, உலகத்தின் பல பேரும் அவரவர்கள் நாட்டு தாவரங்களை பற்றி பேச வருகிறார்கள் என்று தெரிந்து தான் நான் போனேன். பல பேருக்கு தோணும், நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் எல்லா ஊருக்கும் டபால் பறந்து போகிறீங்க, யார் பணம் கொடுக்காங்க, யாருக்கு எப்படி எவ்வளோ செலவாகும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பயணத்திற்கு தேவை மனம் ஒழிய பணம் கிடையாது. மனம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பணம் வரும். நான் பல முறை என் அனுபவத்தில் நான் முதல்ல வெளிநாடு போகணும்னு நினச்சது 1996. அது வரைக்கும் நான் விமானமே ஏறினது கிடையாது. 96 நான் முதல் கட்டுரை, என்னுடைய கட்டுரைகள் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு. அதுதான் நான் எழுதிய முதல் தொடர். அந்த நோ ப்ராப்ளம்ங்கிற தொடருக்கு அது தமிழன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்லேருந்து வந்த தமிழ் புத்தகம். ஒரு வாரம் நான் எழுதுனா அதுக்கு 500 ரூபாய் எனக்கு பணம் அனுப்புவாங்க. நான் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தேன். அந்த முதல் கட்டுரை வந்த உடனே நம்ம வெளிநாடு போகிறதுக்கு இதை பயன்படுத்தணும். சரியாக ஒரு வருஷம் அந்த தொடர் வந்துச்சு. 52 வாரங்கள், 500 ரூபா, 26,000 சொச்சம். அதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இதுக்காகவே ஆரம்பித்த அக்கௌண்ட் அது.
500 அந்த 26,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு மலேசியன் ஏர்லைன்ஸில் மலேசியாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். யாரும் கிடையாது எனக்கு. கோலாலம்பூர் போகிறோம், போய் அங்கே போய் மலேசியா சுற்றி பார்த்துட்டு வரோம். இப்படி தான் நினைத்து மலேசியா சிங்கப்பூர் போகணும் எடுத்து முதல் பயணச்சீட்டு, முதல் பணம். அப்படி நம்ம வந்து குட்டி குட்டியாக சேகரித்து சேமித்து தான், நம்ப மாட்டீங்க, இன்று வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஒன்லி ஃபார் ட்ராவல், பயணிப்பதற்காக. முதல்ல 500 ரூபா போட்டுட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு. மாதம் நம்ம ஏதாவது ஒரு சிறு தொகையை ரெக்கரிங் டெபாசிட்டை போட்டால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து இப்படியான பயணங்களுக்கு போக முடியும். நண்பர்களே, பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வெறும் சிலாகிப்பை தாண்டி பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கான இடங்களாக அமையும். பல நாடுகள் இப்படி நதி பார்த்தோம், மலை பார்த்தோம். பிரமித்த இன்னொரு விஷயம் தீவுகள். குட்டி குட்டி தீவுகளை வரைபடங்களில் பார்க்கும்போது இந்த தீவுகள் வந்து ஒரு பெரிய சிலாகிப்பை கொடுக்கும். இப்போ என்ன சுற்றி இருக்கிற கடற்கரைகள் மிகச்சிறிய தீவுகளுக்கு போனோம். அப்படி ஒரு பல தீவுகளுக்கு நானும் போயிருக்கேன். அந்த தீவுகளில் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச 2 விஷயம் வந்து, முதல் இது செஷல்ஸ். இந்த செஷல்ஸுங்கிறது அப்படியே ஆப்பிரிக்காவினுடைய ஓரத்தில் இந்துமா பெருங்கடலினுடைய கீழ்ப்பகுதியில் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 72 தீவுகள் அடங்கியதான் அந்த செஷல்ஸ் தீவு. அந்த செஷல்ஸ் தீவு ரொம்ப குட்டியோண்டு தீவு, ஆனால் அங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க. மொத்தம் 250 மளிகை கடை இருக்குது. 250 மளிகை கடையில் 243 கடை தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுருக்காங்க செஷல்ஸில். நான் அன்னைக்கு போயிருந்த புள்ளி வரோம் 250, 243 காரைக்கால் பக்கத்தில் நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர். அங்கேருந்து டச்சுக்காரங்க அங்கே பரங்கிப்பேட்டையில் இருக்கும்போது கிளம்பி போனவங்க, அங்கேருந்து கிளம்பி நேர் கோடு போட்டிங்கன்னா அந்த பக்கம் செஷல்ஸ் போயிடலாம். இப்போ வந்து போகிறதுக்கு துபாய் வழியாக போகலாம், நிறைய வழிகளில் செஷல்ஸ் போகலாம். ஆனால் அப்போ வந்து குறுக்க ஒரே கோடில் இந்துமா கடலில் பயணித்து அந்த ஊருக்கு போய் அப்போ வேலை செய்ய ஆரம்பித்த ஒரு 5-6 குடும்பங்களாக போனவங்க இன்றைக்கி 250 குடும்பங்கள் அங்கே கடை வைத்திருக்கிறார்கள். அந்த தீவு வந்து அவ்வளவு பேரழகான தீவு. இன்றைக்கும் வந்து உலக நாடுகளில் பல திரைப்படங்கள் அந்த இடத்துல தான் போய் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு விசா வேண்டியதில்லை. நம்ம நேராக துபாயிலேருந்து போய் அங்கே போய் இறங்கினோடனே இந்தியாக்காரனாலும் ஒரு ஷாப்பை அடித்து உள்ளே கொடுத்துட்றான். எந்த நமக்கு அங்கே தங்குறதுக்கான இடம் மட்டும் காட்டி கொண்டோன்னா அங்கே போகலாம். ஆனால் அந்த கடலில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் மனசில் ஞாபகம் இருக்கிறது வந்து போவாளன் அப்படின்னு ஒரு கடற்கரை இருக்குது. போவாளன்னு சொல்லுவாங்க. அந்த போவாளன் கடற்கரையில் எப்பொழுதும் திருவிழாக்கள். அங்கே கிரியோல் அப்படிங்கிறது அந்த செஷல்ஸுடைய அந்த மொழி, அவர்களுடைய மொழி கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க பிரெஞ்சு கலப்பு மொழி. அந்த ஆப்பிரிக்க பிரெஞ்சு கிரியோல் மொழியோடு நடனமாடுவது அவ்வளவு பேரழகாக இருக்கும். அதில் நான் போயிருந்த அன்றைக்கி உணவு கண்காட்சி அங்கே நம்ம வந்து கூட தெரிஞ்சு வச்சாங்களான்னு தெரியல. அந்த நாட்டினுடைய உணவு கண்காட்சிக்கு உள்ளே போய் அவர்கள் வந்து அவங்க நம்ம இங்கே சாப்பிடக்கூடிய பழங்கள் தான், ஏன்னா அது ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களும் அங்கே இருக்குது. நம்ம ஊர் இப்போவும் ஞாபகம் 250 ரூபா என்னமோ அந்த இளநீர். அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, செஷல்ஸில் முதலில் அவர்களுடைய பணம் வந்து ரூபாய் தான், இந்தியன் ருபீஸ் தான் அவங்களோட காயின். இப்போ வந்துருச்சு, இப்போ அவங்க செஷல்ஸ் நாட்டு காயின் வந்துருச்சு. ஏன் இந்தியன் ருபீஸ் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு இந்தியர்கள் அங்கே போயிருந்திருக்காங்க. அவர்கள் அங்கே இருந்த இடம் அந்த குட்டி குட்டி தீவில் 25 தீவோ 26 தீவில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. மீதி தீவுகளை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது அந்த நாடு. ஏன்னா என்விரான்மெண்டலாக உலக அளவில் ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நாட்டில் ஒரு தீவை முழுக்க சஸ்டைனபிள் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரணும்னு பூரா சோலார் விண்மீலை வச்சு தயாரித்து அந்த சோலார்லேருந்து தான் மொத்த 72 தீவுக்கும் கரண்ட் கொடுத்து அங்கே முழுக்க பேட்டரி கார் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. முழுசாக முடியல, பட் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த போவாளன் கடற்கரையில் மைதா மாவு மாதிரி அந்த தரையில் வெளியேறு மணல்கள், அந்த இடத்துல நின்று அந்த கடல் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த மயில் தூத்த கலர் கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தாலே நம்முடைய பல கவலைகள் அன்றைக்கி தீரும். அதுவும் பின்னாடி கிரியோல் நடனமும் அங்கே முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கடலும் அந்த வெள்ளை மணலும் நின்று கொண்டிருந்தால் பல வியாதிகள்லேருந்து நம்ம விடுபட முடியும். அதில் ரொம்ப பியூட்டி என்னென்னா, 2 தீவுக்கு நடுவில் இருக்க கடல் திடீர்னு காணாமல் போயிடும். ஒரு தீவு ரொம்ப கடற்கரையிலேருந்து பக்கத்தில் உள்ள தீவு பேர் மறந்துட்டேன். அங்கே வந்து இங்கிலீஷ்காரன் ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து பெரிய ஜெயில் கட்டி இங்கே வச்சாதாண்டா எவனும் வரமாட்டான்னு அங்கே ஜெயில் கட்டியிருக்கான். ஆனால் தீவு தானே, பெரிய கதவெல்லாம் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கடல் போயிடுச்சு, அவ்வளோ பேர் நடந்தே ஊர் ஏறி அவன் ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம்.
அது அவர்கள் ரொம்ப ஒரு பெரிய கோடு போட்டு கொஞ்ச நேரத்தில் கடல் காணாமல் போகும், நீங்களும் நடக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி நாங்கள் போட்டில் போய் நின்னோடனே கொஞ்ச நேரத்தில் கடலெல்லாம் போனோடனே அது வழியாக நடந்து போனோம். திரும்ப கடல் வரதுக்குள்ளே போட்டை பிடிச்சிடணும் ஓடி வந்த காட்சியெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் ஓடி வந்தோம். இப்படியான நிகழ்வுகளை நினச்சா, அங்கே பறவை தீவுன்னு ஒரு தீவு, அந்த பறவை தீவில் 75 வகை அரிய மரங்கள் அங்கே இருக்குது. 12 வகையான உலகத்திலே அங்கே மட்டும்தான் பார்க்கக்கூடிய பறவை இனங்கள் அவ்வளோ இருக்குது. அப்படியான ஒரு செஷல்ஸ் தீவு. அந்த தீவில் அங்கே உள்ள ஹோட்டல்லாம் மனுஷன் போய் தங்கிட முடியாதெல்லாம் 200 யூரோ 400 யூரோ விலை. நமக்கு தான் தமிழ்காரங்க இருக்காங்களே, அதில் உள்ள ஒரு காரைக்கால்காரர் நாகப்பட்டினக்காரர், சார் நீங்கள் வாங்க சார் எங்கள் தீவுக்கு போகிறதுனா எல்லாம் நம்ம பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி போட்டில் போயிட்டே இருக்கணும். எல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போட்டில் போகலாம். போட்டில் போய் அவர் நான் போகும்போது ராத்திரி ஆகிடுச்சு, என்னதுன்னே தெரியல, நீங்கள் எங்கள் வீட்டு மாடியில் தங்கிக்கோங்க, மேலே ஒரு ரூம் இருக்குது அங்கே இருந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். சரி, போய் ராத்திரி 11-12 மணிக்கு ஏறி மேலே போய் அங்கே போய் படுத்து உறங்கிட்டு அதிகாலையில் அவர் வீட்டு ஜன்னலை திறந்த காட்சி வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அழகிய அந்த நீலக்கடல் இப்பொழுதும் என் கண்ணில் இருக்குது. அழகாக ஒரு சூரிய உதயம் வருது. அந்த கடல் எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் அப்படியான ரூம் கிடைக்காது. அப்படியான அறையில் தங்கி அதை பார்த்துட்டு, சார் இவ்வளோ அழகான ரூம் நீங்கள் சொல்லவே இல்லையே. அது ஒரு சிறிய வீடு. அவர் ஒரு கடை கீழே கடை நடத்துகிறாரு, மேலே ஒரு ரூம் போட்டு அதில் தங்க வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்த அந்த காட்சி அது இன்றைக்கும் மறக்க முடியாது. அந்த செஷல்ஸ் தீவு. அதே மாதிரி அழகிய தீவில் ஒன்று நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா ஆர்பெலிகோ அப்படிம்பாங்க. ஆர்கிபெலிகோன்னா தீவு கூட்டங்கள். இந்தோனேஷியான்னு பார்த்தா ஒரு ஊராக தெரியும், ஆனால் 15,000 தீவுகள் இருக்குது. அதில் பாலி நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய, நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தீவில் ஒன்று பாலி. இன்றைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட்டோடு போய் பார்த்து வரக்கூடிய ஒரு தீவில் ஒன்று பாலி. அப்படி பாலி தீவாக இருக்கட்டும். அதே மாதிரி ஜப்பான் போகும்போது இல்லை, நான் அப்படியே எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போகிறேன்னா அந்த ஊரை பற்றி தேடும்போது ஜப்பானில் ஒரு தீவு இருக்குது, ஒக்கினோவா அப்படின்னு ஒரு தீவு. ஒக்கினோவா தீவுக்கு என்ன ரொம்ப முக்கியமானன்னா, நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன் என்னென்னா, இப்படியான தீவுகளில் வாழ்கிறவர்கள் 150 வயசு வரைக்கும், 110 வயசு வரைக்கும் இருக்காங்க, 100 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னு ஒரு செய்தி. அதில் இருக்கிறதுலே அதிக வயதுள்ள மக்கள் வாழக்கூடிய இடம் ஒக்கினோவா. அந்த ஒக்கினோவா ஜப்பானில் இருந்தால் நாங்கள் ஹிரோஷிமா 1100 கிலோமீட்டர் போயிடலாம். ஒக்கினோவா போனோம்னா 4 மணி நேரம் பறக்கணும். கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் அந்த தீவு இருக்குது. ஸோ அது அவ்வளோ தூரம் போக முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னால போகலை. ஆனால் அந்த ஒக்கினோவா தீவை பற்றி படித்த விஷயம் அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த தீவு பற்றின டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு அம்மா பேசுது. அந்த அம்மா பேசுகிற அம்மாவுடைய வயசு 103. வழக்கம் போல், நீங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ரகசியம்? அந்த டேவிட் கிளச்சர், அவரோட பேர் டேவிட் கிளச்சர் நினைக்கிறேன், அவர் தான் பேட்டி எடுக்கிறாரு. அவர் 13 வருஷம் திரிஞ்சு இப்படி எடுத்திருக்காரு. டீப் ப்ளூ ஜோனை இட்டாலியில், சவுத் அமெரிக்காவில், அங்கங்கெல்லாம் தீவுகளில் போய் வயதான மக்களை பேட்டி எடுத்திருக்காரு. அப்படி கேட்குறாரு என்ன காரணம் அப்படின்னா, அந்த அம்மா என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஊரில் விளையிற பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, அந்த கருநீல சக்கரவள்ளி கிழங்கு தான் அவங்களுடைய பிரதான உணவு. நான் அதை பார்த்த உடனே இங்கே ஃபோன் பண்ணிட்டேன். நம்ம ஊரில் CTCRAன்னு இருக்குது, சென்டர் ஃபார் டியூபர் கிராப் ரிசர்ச் சென்டர்னு திருவனந்தபுரத்தில் இருக்குது. அந்த நம்ம ஊர் அந்த கருநீல பொட்டேட்டோ நம்ம ஊரில் இருக்கா? நம்ம ஊர்லேயும் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கா? அப்படி இது இருக்கான்னு கேட்டால், இதெல்லாம் எப்போமோ இங்கே வந்தாச்சு, நான் கொண்டு இங்கே அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இங்கே உள்ள பெரிய, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய சிப்ஸ் கம்பெனி, உங்களுக்கெல்லாம் தெரியுமே, அந்த பெரிய சிப்ஸ் கம்பெனி அதே பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோவில் சிப்ஸ் கொண்டு போகிறான் இங்கே, ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. நம்ம எப்படினாலும் அதை வணிகப்படுத்துவதற்கான ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்போம். ஆனால் அந்த அம்மா சொன்னது, நாங்கள் அந்த கருநீல ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றோம், ப்ரக்கோலி சாப்பிட்றோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல், அங்கே இருக்கிறது பசிபிக் பெருங்கடல், அதில் உள்ள சில வகை மீன்களை சாப்பிட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டா பத்தாது, 2 விஷயம் வேணும். ஒன்று இக்கிகாய் தெரியும் இல்லையா? இக்கிகாய்ங்கிற அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், அந்த இக்கிகாய் வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுறேன். எல்லாத்துக்கும் மேலே எனக்கான காய்கறிகளை நான் விவசாயம் செய்கிறேன். 103 வயசில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த அம்மா பேசுது. அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆசை, எப்படியாவது போகணும். இந்த தடவை போக முடியல, அடுத்த தடவை ஒக்கினோவாவில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து மற்ற ஊருக்கு போகலாம் என்று தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. தீவுகள் குட்டி குட்டி தீவுகள் தான், ஆனால் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள், அங்கே குடிக்கக்கூடிய மக்கள், இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பல இடங்கள் போயிருக்கோம். இந்த பக்கம் மேற்கு கனடாவிலேருந்து அந்த பக்கம் தீவுகள் வரைக்கும் போகிறோம். இடங்கள் ஒரு பக்கம், நதி, மலை, தீவுகள், நிலப்பரப்புகள், பெருங்கட்டடங்கள், பிரிட்ஜஸ், அதே மாதிரி பாலங்களை பார்க்கும்போதும் படு பிரமிப்பு இருக்கும்.
ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரசித்த ஒரு பாலம் வந்து சிட்னி பாலம். சிட்னியுடைய ஹார்பர் பிரிட்ஜ் பொறியியல் துறையில் அது ஒரு மிக 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 முக்கியமானது. அப்படி ஒரு வளைவு, 3 வளைவு இருக்கும். தரைமட்டத்திலிருந்து 460 அடி உயரம், 150 மீட்டர் நம்ம உயரத்தில் இருக்கக்கூடிய பாலம். நம்ம வேறு சினிமாலாம் அடிக்கடி பார்க்குறாளா, அது என்ன படம், இந்தியனா, கமலஹாசனும் மனிஷா கொய்ராலாவும் மேலே ஏறி ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அதை பார்த்தோடனே நான் சிட்னி பாலத்தில் நானும் ஏறணும். அவங்களே ஹெலிகாப்டரில் கொண்டு போய் இறக்கி விட்ருக்கலாம். அதை சுற்றி சுற்றி ஜூம் பண்ணி பாட்டெல்லாம் காட்டுவாங்க. அந்த பக்கம் ஒப்பேரா ஹவுஸ் தெரியும், அந்த பக்கம் டவர் பிரிட்ஜ் தெரியும். ஆனால் அவ்வளவு ரம்மியமான இடம். ஆனால் மலையில் ஏறணும், அந்த டவர் பிரிட்ஜில் ஏறணும்னு முடிவு பண்ணிட்டேன். போனால் கிட்ட $70 $80 டிக்கெட்டுனா சரி, அதையும் எடுத்து அங்கே போய் நின்னா இந்த நம்ம இவரெல்லாம் போன மாதிரி ஆஸ்ட்ரோனட் மாதிரி எல்லாருக்கும் சட்டை கொடுக்குறான். சட்டை பேண்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் கொடுத்தான். இதில் வந்து என்னென்ன வியாதி இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் எழுதணும். இன்சூரன்ஸ் கிடையாது, செத்தா எந்த இடத்துக்கு பாடி அனுப்பணும்னு அட்ரஸ் போடணும், அப்படிலாம் போட்டிருக்கான். அந்த வியாதி பேரெல்லாம் பார்த்தா அத்தனையிலையும் டிக்கு போட வேண்டியிருக்கு. எல்லாமே நமக்கு இருக்குது. ஆஸ்துமா, எஸ், இப்படி ஒன்றா டிக்கு டிக்காக போட்டுட்டு என்னடா பண்ண போகிறானுங்க அப்படின்னு பயத்தோடு ஏறினா எல்லாருக்கும் ஒரு சங்கிலி வேற கொடுத்துரு. கையில் இந்த பக்கம் ஒரு சங்கிலி, இந்த பக்கம் இதை இந்த பக்கம் மாட்டிக்கணும் கம்பியில், அதை அந்த பக்கம் மாட்டிக்கணும். ஏன்னா விழுந்தீங்கன்னா நீங்கள் தொங்குவீங்க, தொங்கும்போது நாங்கள் ஹெலிகாப்டரில் வந்து தூக்கிடுவோங்கிறான். தொங்குனதுக்கப்புறம் நானாக இருப்பேனா அதுவாக இருக்குமான்னு தெரியாதா, 450 அடியில் அப்படின்னு மனசில் இருந்துச்சு. ஆனாலும் அந்த டவர் பிரிட்ஜில் எங்கள் குரூப்பாக ஏறுறோம். ஒரு 10 பேராக கூப்பிட்டு போவான். எங்கள் 10 பேரில் எனக்கு முன்னாடி 2 பேர் ஆங்கிலேயர்கள். அப்படியே நம்ம விசாரிப்போம்ல யார் என்ன. நான் பார்த்தா ஒருத்தர் வந்து அதில் ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டு, அவங்க அம்மாவும் ஏதோ ஜென்ரல் ஃபிசிஷியன், 2 டாக்டர். சரி, நமக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்தால் ஏதாவது டக்குன்னு பார்த்துப்பாங்கன்னு அவங்க ஒட்டியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே டாப் உச்சி 450வது அடியில் மேலே இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறான். நம்மக்கிட்ட இருந்து எல்லா ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவன் ஃபோட்டோ எடுப்பான். அப்போ தான் கீழே வந்தால் அதுக்கு ஒரு $20 கொடுத்து காசு வாங்குவாங்க. அதுக்காக $20 ஃபோட்டோ எடுங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ பயத்தில் நம்ம சிரிக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறது. அது கமலஹாசன் குருதி போனால் படத்தில் சொல்லுவான், பயம்னா என்ன தெரியுமா, தைரியம்னா என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. அதை மாதிரி அங்கேருந்து அவ்வளோ பயத்துலேயும் ஆனந்தமாக சிரித்து அந்த ஃபோட்டோவை எடுத்து உடனடியாக ராத்திரியே வாட்ஸ்அப்பில் அனுப்பினதெல்லாம் வேறு கதை. அப்படி வந்து அந்த டவர் பிரிட்ஜில் மேலே இருந்து எடுத்த ஃபோட்டோ, அந்த டவர் பிரிட்ஜ் எப்படிலாம் கட்டுனாங்க, எத்தனை வருஷம் அந்த ஆர்கிடெக்ட்ஸும் என்ஜினியர்ஸும் வேலை செஞ்சாங்க. ஹார்பர் பிரிட்ஜ், டவர் பிரிட்ஜுங்கிறது தேம்ஸில் இருக்கிறது, ஹார்பர் பிரிட்ஜுங்கிறது சிட்டியில் இருக்கிறது. ஸோ அந்த செய்திகள் இதெல்லாம் வந்து அந்த கட்டுமானங்களில் இருக்கக்கூடிய பிரமிப்புகள். கடைசியாக மனிதர்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மனிதர்கள். பெரும்பாலும் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஊர் மக்களோடு அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த ஒரு அனுபவம் எனக்கு இருந்ததுனால பல மனிதர்களை வந்து சந்தித்ததும் அவர்கள் வாழ்க்கையை வந்து கற்றுக்கொண்டதும். பல நேரங்களில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு நண்பர், அவர் வந்து எனக்கு 20 வருஷம் முன்னாடி நாங்கள் 2 ஒன்றா வேலை செஞ்சோம். அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். அவர் அந்த வீட்டம்மா சொல்லுது, நீ ரொம்ப அவரை கெடுத்து வச்சுருக்க. ஏன்னா நானும் அவரும் ஒரு 3 மாதம் ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது இதில் இருந்தோம், நெதர்லாண்ட்ஸில் இருந்தோம். அப்போ நான் சமையல் பண்ணி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவர் நல்ல சோறு சாம்பார்னு சாப்பிட்டு 20 வருஷமாக இப்போவும் சாம்பார் ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு இருக்கார். அந்த வீட்டம்மா என்ன சொல்லுது, தினம் சாம்பார் வைக்க சொல்லி படுத்துறாரு அப்படின்னு. அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியன்ஸ். அவங்க அந்த நண்பர்கள் அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நாள் 15 வருஷம் நண்பர். அன்றைக்கி பேசும்போது தான் வந்து அவரோட அந்த தடவை போயிருக்கும்போது பேசும்போது அவர் சொல்கிறாரு, அந்த பையன் வந்து ஒரு பையன் இருக்கான், மூத்த பையன். அவன் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு இதில் வேலை பார்க்குறான். அப்போ அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு பேச்சு வரும்போது அந்த பையன் வந்து அவங்க பையன் என் பையன் இல்லை அப்படின்னாரு. எனக்கு தூக்கி 15 வருஷம் நண்பர், எனக்கு தெரியாது. அப்போ சொல்லார், அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து தன் கணவரை இழந்து நின்னாங்க. அந்த இழந்த கணவரும் நானும் நண்பன். அந்த கணவர் வந்து புற்றுநோயில் இறந்து போயிட்டார். இவள் வந்து சின்ன பையனை வச்சுட்டு இருந்தாங்க. என்னை விட 7 வயது மூப்பு அந்த அம்மா. ஆனால் நான் வந்து திருமணம் செய்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷமா 25 வருஷமாக இப்போ ஒன்றா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த குழந்தையோட. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன வாழ்க்கை அது, எப்படி விட்டு கொடுத்து எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் தெரியாது எனக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் அது பார்க்கும்போது பேசும்போது சில மனிதர்கள்ட்ட அப்படி தெரியும். அதே மாதிரி சுவிட்சர்லாந்தில் ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தரை பார்க்குறேன். அவர் வந்து டாக்டர், ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனலாக. இன்றைக்கி வந்து அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுடைய எக்ஸாமினர். அவர் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார். அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கொண்டு ஈழத்தமிழர் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் எப்படி வந்தேன் தெரியுமா, கோழிக்கு தீவனம் போடக்கூடிய வேலையில் நான் வந்து ஆஸ்திரியாவில் வேலை பார்த்தேன். ஈழத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு பின் இரவில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா என்னை வேகமாக இழுத்துட்டு வந்து ஏற்றி விட்டார். நாங்கள் 3 பேர் சேர்ந்து
3 பசங்களோடு சேர்ந்து கொண்டு வந்து நெதர்லாண்ட்ஸில் வந்து இறங்கினாங்க. அங்கேருந்து ஒரு லாரியை பிடிச்சி வண்டியை பிடிச்சி அங்கே போய் இங்கே போய் கஜகிஸ்தானில் இருந்து இங்கே இருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து இப்படி வந்து வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே அழுது கொண்டே சொல்கிறார், எந்த உறவுகளையும் நான் பார்க்க முடியல, இப்போ தான் போகிறேன், நான் வாழ்ந்த வீடு இல்லை, நான் வாழ்ந்த நிலம் இல்லை, என்னுடைய உறவினர்கள் யாரும் இல்லை, யாரோ ஒரு சித்தப்பா மகன், யாரோ பெரியப்பா பிள்ளை, அவங்கள தான் பார்த்துட்டு வர முடியுது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார். இவர்களெல்லாம் இழந்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வலி நிறைந்த வாழ்க்கையில், அதிலும் எவ்வளவு கடின வாழ்க்கை இருந்தால் அந்த உயரத்துக்கு வந்திருப்பாங்க இன்றைக்கி. அப்படியான மனிதர்களை பார்க்கும்போது நம்மெல்லாம் என்னடா பண்ணிட்டோம், நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய சங்கடங்கள், தன் நிலம் இல்லை, தன் மனைவி இல்லை, தன் மக்கள் இல்லை, தன்னுடைய வீடு இல்லை, உறவுகள் இல்லை, எல்லாத்தையும் விட்டு நாடு இல்லை, நான் எந்த நாட்டை சார்ந்தவன் என்று சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து ஒருத்தர், ஒரு கப்பல், அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்து விட்டு, அதுக்கப்புறம் பல பேர் உதவியில் எடுத்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் சந்தேகத்தின் பேரில் எடுத்து செல்லப்பட்டு கணவனை மனைவி முழுக்க நம்ம திரைப்படங்களில் நான் வந்து இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்தப்போ அந்த படத்தை நீங்கள் வந்து பாருங்கள், எவ்வளோ கொடுமை இருக்கு காட்டுறாங்க வெற்றிமாறன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார், இதெல்லாம் என்ன சார் கொடுமை, நாங்கள் பட்டதை விடவா, 3 ஆண்டுகள் ஆடையே இல்லாமல் நான் இருந்தேன், நம்ப முடியுமா அப்படின்னாரு. அப்படியான வலி நிறைந்த வாழ்க்கையில் இருந்து அவங்க வீட்டில் நான் இருந்து அவங்களோட சமைத்து சாப்பிட்டு கொண்டு அவர்களும் நானும் சேர்ந்து அந்த ஜுக் என்கிற ஒரு கிராமம், அப்புறம் சுவிட்சர்லாந்தினுடைய பல கிராமங்களுக்கு சைக்கிளில் அவரோடு போனது, அந்த மனிதர்களை பார்க்கும்போது இவர்களுக்கு இருந்த வலியை விட நம்ம வலியை பார்த்துட்டோம், அதை விட இழப்புகள் நமக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் எனக்கு யோசிக்க தோன்றும், உலகெல்லாம் சுற்றும் பொழுது இடங்கள் ஒரு பக்கம், அந்த இடங்கள் கற்றுத்தரக்கூடிய கவித்துவமான வாழ்க்கை ஒரு பக்கம், அவை நமக்கு அடையாளம் காட்ட, நீ இதெல்லாம் இழந்து கொண்டிருக்கிற, நீ இதெல்லாம் பார்த்து விடு, இன்னும் உன்னுடைய ஆயுட்காலத்தில் இதெல்லாம் தெரிந்து கொள்ள என அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை உலகமெல்லாம் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவ்வளோ அற்புதமாக வாழுது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு கடினங்களுக்கு இடையிலையும் ஒரு அழகான வாழ்வை வைத்திருக்காங்க. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் வேறு எதுவும் எடுத்துகிற போகிறோம். அதையெல்லாம் நம்ம வந்து போய் பார்த்து தானே கொண்டு வந்தோம். அப்படி பல கற்பிதங்களை பயணங்கள் கொடுத்தது. இறுதியாக கடைசியாக ரொம்ப வலியோடு அழுது சென்ற பயணம் இதே ஜூலை 25, நான் கடந்த ஆண்டு 23ஆம் தேதி என்னுடைய தாயார் மறைந்து போகிறார்கள். இங்கே வந்து ஜூலை 23, 2024 பயணங்கள் என்கிற உரை ஆற்றி இருக்க வேண்டும். அதே 23 காலையில் என்னுடைய தாயார் இறந்து போகிறாங்க. கனடா நாட்டில் என் தங்கை வீட்டுக்கு அங்கே போன இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்கள இங்கே கொண்டு வர முடியல. மிக மிக வேதனையோடு வலியோடு அழுது கொண்டே முழு பயணமும் ஏறி இதே ஜூலை 25 இதே மாலை 7:30 மணிக்கு என் தாயாருக்கு நான் தகனம் வைத்தேன் அந்த அட்டாவா நதிக்கரையில். அந்த நதிக்கரையில் வைக்கும்போது அம்மா கற்றுக் கொடுத்தது, பயணித்து பல விதத்தை கற்றுக்கொள், கற்றவற்றையெல்லாம் உன் சுற்றத்திலும் உன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள் என்று சொன்னார்கள். அதே ஓராண்டு கணத்தில் உங்களோடு இதே கணத்தில் இதே 25 உங்களோடு பகிர்வதற்கு வாய்ப்பு கொடுத்த புத்தக கண்காட்சி நண்பர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.